ஆக்ஷன் மெத்தட்னா என்ன, ஸ்ட்ராங்லி டைப்டு வியூ எப்படி கிரியேட் பண்றது, ADO.NETனா என்ன, ADO.NETல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அண்ட் கனெக்டட் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி டேட்டாவை எப்படி ரிட்ரீவ், இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலீட் பண்றதுன்னு நம்ம BT சிஸ்டம்ஸோட .NET ட்ரெயினர் உங்களுக்கு இப்போ சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ கண்ட்ரோலர்னா என்ன அப்படின்றது பார்க்கணும் இல்லையா? கண்ட்ரோலர் ஆல்சோ a C# கிளாஸ் இல்லையா? இட் மஸ்ட் ஹேவ் தி ஃபாலோவிங் கேரக்டர்ஸ். என்னென்ன கேரக்டர்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக், இது கண்ட்ரோலருக்கான பேஜ் இல்லையா? ஹோம் கண்ட்ரோலர் டிஃபால்ட்டா இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அதோட பேஜ் இது. அக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக்கா இருக்கணும், மாடிஃபையர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இங்க மாடிஃபையர் எதுவுமே இல்ல, கிளாஸ் இருக்கும். ஐடென்டிஃபையர் வந்து கண்ட்ரோலர்ல முடிஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். சோ ஹோம்ன்றது ஐடென்டிஃபையர், அது கூட கண்ட்ரோலர்ல முடிஞ்சிருக்கு. சோ டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இன்ஹெரிட் வித் பேஸ் கண்ட்ரோலர் சொல்லியிருந்தேன் இது. சோ இங்க பாருங்க கண்ட்ரோலர் இருக்கு, பட் பேஸ் கண்ட்ரோலர்னு எதுவும் இல்ல. சோ இது ரைட் கிளிக் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோ டு டெஃபினிஷன் இருக்கும் ஆப்ஷன். சோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது நேவிகேட் ஆகும் இங்க. சோ இங்க வந்து இன்டைரக்டா கண்ட்ரோலர் பேஸ் இன்ஹெரிட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி இதோட தான் இது நம்ம முடிச்சோம் இல்லையா? சோ இப்ப நெக்ஸ்ட் பார்க்க போலாம். சோ கண்ட்ரோலருக்கு எப்படி சம் கேரக்டர்ஸ் இருந்தாதான் கண்ட்ரோலர், அதே போல அட்லீஸ்ட் ஒரு ஆக்ஷன் மெத்தடாவது உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். கண்ட்ரோலருக்கு எப்படி சில கேரக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம், அதே போல ஆக்ஷன் மெத்தட்ஸ்க்கும் சில கேரக்டர்ஸ் மேண்டிட்டரி. அது என்னன்னு பாத்துக்கலாமா? Action method. It is just a method. It defined inside the controller. Action method na enna? It is just a method. It defined inside a controller. Action method என்னெல்லாம் இருக்கும் பார்க்கலாமா? Access modifier பப்ளிக்கா இருக்கணும், இங்கேயுமே modifier இங்கேயுமே இருக்க கூடாது. Modifier must not be there. Return type could be anything but recommended action result னு சொல்லிருக்காங்க. So return type எதுவானாலும் இருக்கலாம், recommended action result. So action result எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஐடென்டிஃபையர் வந்து யூசர் கிவன் நேம், ஓகேங்களா? யூசர் எந்த நேம்னாலும் ஐடென்டிஃபையர் அந்த நம்ம என்ன கோட் எழுதுறோமோ அது ரிலேட்டடா நம்ம பேர் வச்சுக்கோம். அப்புறம் parenthesis enclosed with parameter and open close brace. சோ இருக்கான்னு பார்க்கலாமா? இப்போ இதுதான் வந்து ஆக்ஷன் மெத்தட். இது வித்தவுட் கோடா இருக்கு. உங்களுக்கு நம்ம இப்போ கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுவோம், அப்ப ஆக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இது இண்டெக்ஸ்க்கான ஆக்ஷன், இது ஒரு ஆக்ஷன் மெத்தட். கண்ட்ரோலருக்குள்ள மல்டிபிள் ஆக்ஷன் மெத்தட்ஸ் இருக்கும், ஓகேவா? சோ அக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக்கா தான் இருக்கு, மாடிஃபையர் இங்க இல்ல. ரிட்டர்ன் டைப் என்ன கொடுத்திருக்கு பாருங்க, ஆக்ஷன் ரிசல்ட். சோ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, could be anything but recommended வந்து ஆக்ஷன் ரிசல்ட் சொல்லியிருந்தேன். சோ ஐடென்டிஃபையர் வந்து யூசர் கிவன் நேம், இண்டெக்ஸ் பேர் இருக்கு வச்சிருக்கோம். சோ parenthesisக்குள்ள parameter இட்ஸ் ஆப்ஷனல், நமக்கு வேணும்னா போடலாம், வேணும்னா விட்டுறலாம், சரிங்களா? அண்ட் தென் ஓபன் க்ளோஸ் பிரேஸ். இங்க ஆக்ஷன் ரிசல்ட் கொடுத்திருக்கிறதுனால அது ரிட்டர்ன் பண்றதுக்கு நமக்கு ரிட்டர்ன் வியூன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ இந்த செட்டப்ல இருந்தாதான் அந்த ஆக்ஷன் மெத்தட். கண்ட்ரோலருக்கு சில ரூல்ஸ் இருக்கு, ஆக்ஷன் மெத்தடுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஆக்சஸ் மாடிஃபையர், ரிட்டர்ன் டைப், ஐடென்டிஃபையர், parenthesis, ஓபன் க்ளோஸ் பிரேஸ். பாராமீட்டர் ஆப்ஷன்ல இருக்கு. பாராமீட்டர் எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்றேன். சோ சேம் த்ரெட் ஆபரேஷன் தான் நம்ம பண்ண போறோம். C for create, R for read, U for update, D for delete. இது உங்களுக்கு தெரியும். இப்போ இதை எப்படி நம்ம கண்ட்ரோலருக்குள்ள யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் மெயினா, சரிங்களா? பிஃபோர் தட் இங்க பாருங்க, ஒரு த்ரெட் ஆபரேஷன்ல 8 ஆக்ஷன் மெத்தட் வேணும்னு சொல்லியிருக்கேன். 8 ஆக்ஷன் மெத்தட்ஸ் வேணும். நம்ம C for create, R for read, U for update, D for delete 4 தானே சொன்னாங்க, இங்க என்ன 8 போட்டிருக்காங்க அப்படின்னு பாப்பீங்க. சோ C for create சொன்னீங்களா? சோ C ஸ்டாண்ட் ஃபார் கிரியேட் சொல்லிருக்கேன். இங்க பாருங்க C தெரியுதா? சோ C ல ஒரு கெட் இருக்கும், ஒரு போஸ்ட் இருக்கும். அதே போல R பாத்தீங்கன்னா ரீட் மெனி ரெக்கார்ட்ஸ், ரீட் சிங்கிள் ரெக்கார்ட். அதாவது ரீட் மெனி ரெக்கார்ட்ஸ்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு டிபில நம்ம போட்டிருப்போம். நான் ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணும்போது லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எடுக்கும் போது கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ கலெக்ஷனா யூஸ் பண்ண போறதுதான் நம்ம லிஸ்ட் சொல்லிருக்கோம், ரீட் மெனி ரெக்கார்ட்ஸ். அதுக்கு லிஸ்ட்னு ஒரு கிரியேட் பண்ணிருக்கோம். அடுத்து அதாவது இண்டெக்ஸ். இப்ப நம்ம கொஞ்சம் படிக்கணும் நேம் சொன்னோம் இல்லைங்களா, இண்டெக்ஸ்னு அதுதான். சோ ரீட் சிங்கிள் ரெக்கார்ட் அப்படின்னா ஒருத்தவங்களோட டீடைல் மட்டும் தான் எடுத்துட்டு வந்து பார்க்க போறோம் அப்படின்னா அதுக்கு டீடைல் கிரியேட் பண்ணுவோம், சரிங்களா? சோ இங்க டூ டோட்டல் 4 கவுண்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் U ஃபார் அப்டேட். சோ யூக்கு ஒரு கெட் இருக்கும், ஒரு போஸ்ட் இருக்கும், ஓகேவா? அண்ட் D ஃபார் டெலிட்,
எடிட்டுக்கு ஒரு கெட் இருக்கும், ஒரு போஸ்ட் இருக்கும். அது என்ன கெட் ஒண்ணு போஸ்ட் ஒண்ணு, கெட் ஒண்ணு போஸ்ட் ஒண்ணுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம், நீங்க கேட்கலாம். சோ கெட் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, டிபில இருந்து டேட்டா கொண்டுட்டு வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா, ரிட்ரீவ் பண்ணி வியூ பண்ணி பார்க்கணும்ல. சோ லிஸ்ட்லயும் அந்த வேலை தான் பார்க்க போறோம், டீடைல்லயும் அந்த வேலை தான் பார்க்க போறோம். அப்புறம் அகைன் அப்டேட்லயும் டெலிட்லயும் எதுக்கு நம்ம அந்த வேலை பார்க்கணுங்க அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். சோ ஒரு டேட்டாவை அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி அங்க என்ன கண்டென்ட் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாதானே, பார்த்துட்டு தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம், கரெக்ஷன் பண்ணுவோம். எல்லாமே நமக்கு அப் டு டேட் ஞாபகத்துல இருக்காதுல்ல. ஒருத்தவங்களோட ஐடி போடுவோம், அவங்க ஐடி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவோம், அவங்க டேட்டால அப்புறம் தான் ஆல்டர் பண்ணுவோம். சோ பிஃபோர் அப்டேட்டிங் வி வாண்ட் டு retrieve it and we want to see it. சோ அதுக்காக இங்க கெட் யூஸ் பண்றோம். சோ அதே போல டெலிட்மே பிஃபோர் டெலிட் பண்றதுக்கு முன்னாடி கெட் பண்ணி ரெட்ரீவ் பண்ணி அங்க என்ன கண்டென்ட் இருக்குன்னு செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம அதை டெலிட் பண்ணுவோம். கிரியேட்டுக்கு வந்து கெட் நம்ம பண்ணுவோம், அதாவது கெட் கிரியேட் பண்ணுவோம், பட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? சோ இப்போ 8 ஆக்ஷன் மெத்தட்ஸ் இருக்கு சொல்லிட்டேன். அண்ட் தென் பிஃபோர் ஆக்ஷன் மெத்தட்ஸ் உங்களுக்கு மெயினா என்ன தெரியணும்னா, ரவுட்டிங். நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ரவுட்டிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதை நான் ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், டீபக் பண்றேன். சோ இப்போ நான் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட வந்து அங்க டீபக் பண்ணிருந்தோம். ரன் ஆகுதா? ரன் ஆகுது. சோ ரன் ஆன போது இங்க வந்து ஒரு லேண்ட் பேஜ்ல நிக்குது. இது வந்து நம்மளோட லோக்கல் ஹோஸ்டோட நேம். லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் நம்மளோட பேஜ் லேண்ட் ஆனது எப்படி லேண்ட் ஆயிருக்கு இந்த பேஜ்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதே போல நம்மளோட கண்ட்ரோலர் அண்ட் ஆக்ஷன் மெத்தடுக்கு எப்படி நேவிகேட் ஆகணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்காக தான் ரவுட்டிங்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மெயினா. சரிங்களா? So routing is a two-step process. So before routing நம்ம கண்ட்ரோலர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்துக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரவுட்டிங் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ கண்ட்ரோலர் ரைட் கிளிக் பண்ணி ஆட் என்ற ஆப்ஷன் இருக்கா, அதுல கண்ட்ரோலர். சோ கண்ட்ரோலர் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க செக் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் சைட்ல கண்ட்ரோலர் இருக்கு. MVC5 கண்ட்ரோலர்ல வித் ரீட் அண்ட் ரைட் ஆக்ஷன் நான் சூஸ் பண்றேன், செலக்ட் பண்றேன். கவனமா பாருங்க. சோ நான் ஆட் கொடுக்குறேன். எனக்கு நேம் இங்க கொடுக்க சொல்லுது. இங்க பாருங்க, ப்ளூல இருக்கிறது நேம், ஃபாலோட் பை கண்ட்ரோலர் இருக்கு. சோ நான் எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், ஐடென்டிஃபையர் ஃபாலோட் பை கண்ட்ரோலர் இருக்கணும். நம்மளோட கண்ட்ரோலரோட நேம் எப்படி இருக்கணும், நம்ம கொடுக்குற யூசர் கொடுக்குற நேம் இருக்கணும், கண்ட்ரோலரை முடியணும்னு சொல்லியிருக்கேன். சோ எம்ப்ளாயி கண்ட்ரோலர் அப்படின்னு நான் பேர் கொடுத்துருக்கேன். நமக்கான பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு, கண்ட்ரோலருக்கான பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கண்ட்ரோலர் கீழே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹோம் கண்ட்ரோல் மட்டும் தான் இருந்தது. இப்ப எம்ப்ளாயி கண்ட்ரோலர் டாட் சிஎஸ் இருக்கா. இங்க நம்ம சொன்ன அந்த 8 ஆக்ஷன் மெத்தட்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாமா? நான் என்னென்ன சொன்ன ஆக்ஷன் மெத்தட்ஸ்ல, 8 ஆக்ஷன் மெத்தட்ஸ்ல 5 கெட் இருக்கும், 3 போஸ்ட் இருக்கும். சரிங்களா? சோ என்னென்னு பாத்துலாமா? ரெக்கார்ட் மெயின்னு சொல்லியிருந்தீங்களா, அதுதான் வந்து இண்டெக்ஸ். கிரியேட் ஆயிருக்கா, ஜெனரேட் ஆயிருக்கா. சோ இங்க லிஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா எடுத்துக்கிறதுக்கான லாஜிக் நம்ம இந்த இண்டெக்ஸ் குள்ளதான் எழுத போறோம். டீடைல்ஸ்ன்றது என்னன்னா சிங்கிள் ரெக்கார்ட் சிங்கிள் ரெக்கார்ட் எடுக்க போறோம் இல்லைங்களா, அதுக்கான லாஜிக் வந்து இங்க டீடைல்ஸ் குள்ள நம்ம எழுதுவோம். அண்ட் தென் கிரியேட்டுக்கு ஒரு கெட் இருக்கும், ஒரு போஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். சோ கிரியேட் இருக்கா, கிரியேட் மேல பாருங்க இங்க ஆட்ரிபியூட் போட்டிருக்காங்க பாருங்க, கெட், இது போஸ்ட். சோ கெட்டுக்கான லாஜிக் கெட் குள்ளயும், போஸ்டுக்கான லாஜிக்க போஸ்ட் குள்ளயும் நம்ம எழுத போறோம். அண்ட் தென் எடிட் பாருங்க, எடிட்டுக்கு ஒரு கெட் இருக்கு, எடிட்டுக்கு ஒரு போஸ்ட் இருக்கு. அதே போல டெலிட்டுக்கு ஒரு கெட், டெலிட்டுக்கு ஒரு போஸ்ட். சோ மொத்தம் 8 ஆக்ஷன் மெத்தட்ஸ் இங்க ஆட்டோ ஜெனரேட் பண்ணிருக்கோம். அதாவது பேசிக் லேஅவுட் மட்டும் தான் இருக்கும், உள்ள எழுத வேண்டிய லாஜிக் நம்ம எழுத போறோம். சரிங்களா? இப்போ நான் இதை ரன் பண்றேன்னா எனக்கு இந்த கண்ட்ரோலருக்கு இந்த ஆக்ஷன் மெத்தட் எம்ப்ளாயி கண்ட்ரோலர் இருக்க இண்டெக்ஸ் ஆக்ஷன் மெத்தடுக்கு வரணும். அது எப்படி என்னால வர வைக்க முடியும், எப்படி பண்றது? அப்போ பேசிக் ரவுட்டிங்னா என்னன்னு தெரியணும். ஒரு எம்பிசி ப்ராஜெக்ட்ல ரவுட்டிங் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எப்படி இந்த கண்ட்ரோலர், மல்டிபிள் கண்ட்ரோலர்ஸ் இருக்கும். இப்ப வந்து எம்ப்ளாயி கண்ட்ரோல் மட்டும் வச்சிருக்கோம், ஹோம் கண்ட்ரோலர் இருக்கு, இல்ல மல்டிபிள் கண்ட்ரோலர் இருக்கும், மல்டிபிள் ஆக்ஷன் மெத்தட்ஸ் இருக்கும். சோ எக்ஸாக்டா ஒரு கண்ட்ரோலருக்கும் ஒரு ஆக்ஷன் மெத்தடுக்கும் நேவிகேட் ஆகணும்னா அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், ரவுட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ரவுட்டிங் ப்ராசஸ் என்னன்றது பார்க்கலாம். So routing is a two-step process.
first step will happen when the application starts. It goes to global.asax calls route config.register route method. நான் உங்களுக்கு தெரியா சொல்ல பிராக்டிகலா தான் காட்டுறேன். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா first step will happen when the application start. ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அது எங்க போதா global.asax போயிட்டு கால் பண்ணுது. எது கால் பண்ணுது? route config.register route method கால் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் global.asax நம்ம ப்ராஜெக்ட்ல எங்க இருக்கு பாருங்க, கீழே இங்க இருக்கா? சோ இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட பேஜ் ஓபன் ஆகும். சோ இங்க நான் என்ன சொல்லியிருந்தேன், route config.register route method தான் ஃபர்ஸ்ட் போய் அது கால் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சோ இங்க இருக்கா route config.register route. இந்த parenthesis வந்தா மெத்தட்னு சொல்லுவாங்க, அதனாலதான் register routes methodனு சொல்லிட்டு சொல்றேன். சோ இந்த register route method செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி go to definition கொடுத்தீங்கன்னா அது எங்க டிக்ளேர் ஆயிருக்கோ அங்க போகும். சோ இதுதான் வந்து ரெஜிஸ்டர் ரவுட் மெத்தட் இருக்கிற இடம். சரிங்களா? அங்க அதை கால் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரெஜிஸ்டர் ரவுட் மெத்தட்ல இங்க யூஆர்எல் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, கண்ட்ரோலர் பிளேஸ் ஹோல்டர், ஆக்ஷன் பிளேஸ் ஹோல்டர், ஐடி பிளேஸ் ஹோல்டர். இதுல ஐடி வந்து ஆப்ஷனல். சோ நம்ம கண்ட்ரோலரோட நேம் லோக்கல் ஹோஸ்ட், நான் டீபக் பண்ணும்போது லோக்கல் ஹோஸ்ட் நேம் வந்தது இல்லையா, ஸ்லாஷ் நமக்கு என்ன கண்ட்ரோலர் வேணுமோ அந்த கண்ட்ரோலரோட நேம் கொடுக்கணும், ஸ்லாஷ் எந்த ஆக்ஷன் மெத்தட் வேணுமோ அந்த ஆக்ஷன் மெத்தடோட நேம் கொடுக்கணும். கொடுத்தோம்னா தான் அந்த ஆக்ஷன் மெத்தடுக்கு ரவுட் ஆகி போகும். நம்ம லாஜிக் எழுதிரும், பட் அது எப்படி ரன் பண்றதே தெரியலையே அப்படின்னு பார்க்க கூடாது. சோ டிஃபால்ட்டிங்க டிஃபால்ட் செட் பண்ணிருக்காங்க பாருங்க. சோ நீங்க எதுவுமே அங்க கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டா ஹோம் கண்ட்ரோலர் ஈக்குவல் டு ஹோம்னு கொடுத்துருக்காங்க. சோ ஹோம் கண்ட்ரோலர் இங்க ஒண்ணு இருக்கு இல்லையா, சோ அந்த ஹோம் கண்ட்ரோலர்ல ஆக்ஷன் மெத்தட் இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸ் பேஜ்க்கு போயிடும். சோ இது வந்து டிஃபால்ட்டா செட் பண்ணி வச்சிருக்கிறது. ஒருவேளை நாங்க டீபக் பண்ணும் போதே எனக்கு ஒரு கண்ட்ரோலருக்கு தான் போனேன், எவ்ரி டைம் நாங்க போய் கொடுக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னா இங்க போயிட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டா எந்த இடத்துல போய் லேண்ட் ஆகுமோ அந்த கண்ட்ரோலரோட நேமோ அந்த ஆக்ஷன் மெத்தடோட நேமோ நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டா அந்த இடத்துக்கு உங்களோட இது வந்து போயிடும். சரிங்களா? ரவுட்டிங் எப்படி நடக்குது புரியுதா? எம்பிசி ப்ராஜெக்ட்ல ரவுட்டிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ அதுதான் இங்க சொல்லிப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படிச்சுட்டு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் will happen when the application start. It goes to global.asax route config.calls route config.register route method, which will populate the URL template. And இங்க இருக்க URL தான் சொல்லிட்டேன், which will populate the URL template. நம்மளோட URL template எப்படி இருக்கு? controller placeholder slash action placeholder slash id placeholder, which will populate the URL template in route table. அது வந்து route table சொல்லுவாங்க, which is in route engine. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்துறோம், செக் பண்ணிடும். ஓகே, அந்த இடத்துல போய் பாத்துறோம் அங்க என்ன இருக்குன்னு பார்த்துட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுது பாருங்க. செகண்ட் ஸ்டெப் will happen whenever we give request to service. எப்பெல்லாம் நம்ம சர்வீஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்றோமோ, அதாவது டீபக் பண்றோமோ, அப்போ அது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் it will compare the request URL with URL template. அதாவது இந்த URL template இருக்குல்ல, இந்த பேஸ்ல தான் நீங்க அங்க ரெக்வஸ்ட் கரெக்டா கொடுத்துருக்கணும். கண்ட்ரோலர் ஸ்லாஷ் ஆக்ஷன் மெத்தடோட நேம் தப்பா கொடுத்துற ஆக்ஷன் மெத்தட் நேம் கொடுத்துட்டு ஸ்லாஷ் கண்ட்ரோலர் நேம் கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. இந்த ஆர்டர்ல நீங்க அங்க கரெக்டா கொடுத்துருக்கீங்களா, மேட்ச் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். ஆர்டர் தான் சொன்னேன், இதே சேம் சொல்லல. பேஸ், இந்த பேஸ் கண்ட்ரோலர்னா நம்ம எப்படி கொடுப்போம்னா எம்ப்ளாயும் கொடுப்போம். கண்ட்ரோலர்ன்ற இடத்துல நம்ம எம்ப்ளாயும் கொடுப்போம். இங்க ஆக்ஷன்ன்ற இடத்துல நமக்கு எந்த ஆக்ஷன் மெத்தட் வேணுமோ அதோட பேரு கொடுப்போம். இது ரெண்டும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். மேட்ச் ஆச்சு அப்படின்னா if it will compare the request URL with URL template in route table. If both matches the request, then it will redirect to respective controller and action method. ரெண்டு மேட்ச் ஆயிட்டு ஒத்து போச்சுன்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆக்ஷன் மெத்தடுக்கு ரீடைரக்ட் ஆயிட்டு நமக்கு போயிட்டு லாஜிக்கா என்ன வேணுமோ நம்ம அங்க பண்ண போறோமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்ஸ் நம்ம தப்பா கொடுத்துருந்தோம் அப்படின்னா 404 எரர் வந்துடும். அப்புறம் ரவுட்டிங் அதோட என்ன பண்ணணும் தெரியலையே, அங்க ஏன் ஒர்க் ஆகலன்னு தெரியலன்னு பார்க்கணும். சோ ரவுட்டிங்க மெயினா கவனமா பாத்துக்குவோம். ரவுட்டிங் வந்து 2 ஸ்டெப்ஸா இருக்கு, பட் என்னென்ன 2 டைப்ஸ் இருக்கு பார்த்தலாம். ரவுட்டிங் மேஜர்லி கிளாசிஃபைட் into 2 types. They are conventional based routing, attribute routing. கன்வென்ஷனல் பேஸ்ட் ரவுட்டிங்ன்றதுதான் இப்ப நான் உங்களுக்கு ரவுட் டேபிள்ல காட்டுறேன் இல்லைங்களா, யூஆர்எல் டெம்ப்ளேட் இப்படி இருக்கு, டிஃபால்ட்டா இப்படி இருக்கு, அதுதான் வந்து கன்வென்ஷனல் பேஸ்ட் ரவுட்டிங். ஆட்ரிபியூட் ரவுட்டிங் அப்படின்னா ஒரு கண்ட்ரோலர் மேலேயோ ஒரு ஆக்ஷன் மெத்தட் மேலேயுமே கொடுத்துரும், இது வந்து நேவிகேட் ஆகி வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கன்வென்ஷனல் பேஸ்ட் ரவுட்டிங் இட் வில் டிஃபைன் இன் ரவுட் கான்ஃபிக் டாட் ரெஜிஸ்டர் ரவுட் மெத்தட். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். ஆட்ரிபியூட் எப்படி பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். இட் வில் டிஃபைன் ஆன் தி டாப் ஆஃப்
எவ்ரி கண்ட்ரோல் ஒருவேளை உள்ள இருக்க ஆக்ஷன் மெத்தட் எல்லாத்துக்கும் வேணும்னா கண்ட்ரோலர் மேல கொடுத்துருக்கோம். இல்ல ஸ்பெசிபிக் ஆக்ஷன் மெத்தட் மட்டும் ரவுட் ஆகணும்னா ஆக்ஷன் மெத்தட் மேல மட்டும் போடுவோம். எப்படி யூஸ் பண்ணுவோம் அதை? யூசிங் ரவுட் ஆட்ரிபியூட். ரவுட்டுக்குன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ரவுட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 8 ஆக்ஷன் மெத்தட்ஸ் இருக்கு. இதுக்குள்ள இப்ப நம்ம என்ன எழுத போறோம்னு சொல்லியிருந்தவங்களுக்கு ADO.NET கோட் யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணி டிபில இருக்க டேட்டாவை ரெட்ரீவ் பண்றதுக்கும் இங்க கொடுக்க போற எண்ட் யூசர் கொடுக்க போற டேட்டாவை டிபில ஸ்டோர் பண்றதுக்கும் ADO.NET யூஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தேன். சோ ADO.NET வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் இருக்கு. கனெக்டட் ஆர்கிடெக்சர் அண்ட் டிஸ்கனெக்டட் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அந்த லாஜிக் உள்ள எப்படி எழுதுறோம்னு நம்ம பார்க்கலாம். ADO.NET is a set of class to interact with data source such as DB கூடயும் பண்ண முடியும், XML files கூடயும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ADO.NET architecture எப்படி இருக்கும்? மேஜரா 2 types of architectures are there. Connected architecture and disconnected architectures இருக்கு. சோ அதுல இப்போ நம்ம பார்க்க போறது connected architecture. ஓகேவா? சோ connected architectureக்கு set of classes இருக்கு. என்னென்ன கிளாஸஸ் பார்க்கலாமா? பிஃபோர் யூசிங் ADO.NET நம்ம நேம் ஸ்பேஸ் இம்போர்ட் பண்ணணும். எப்படி? யூசிங் system.data.sql client. நேம் ஸ்பேஸ் எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன். நேத்து வந்து ஒரு வேலிடேஷன் பண்ணும்போது நான் சொன்ன பாருங்க, எரர் வந்தது. கண்ட்ரோல் டாட் அழுத்தினோடனே அதுவே அங்க நமக்கு காட்டுச்சு யூசிங் சொல்லிட்டு சம் டேட்டா அனடேஷனுக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம எதனா ஒரு அவுட்டர் சோர்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேக்கேஜ் எல்லாம் டவுன்லோட் பண்றோம்ல, அது மாதிரிதான். சோ இதை நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல இம்போர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எரர் இருக்கு. பிஃபோர் யூசிங் ADO.NET கோட் நேம் ஸ்பேஸ் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணணும். SQL ஓடது system.data.sql client using அப்படின்னு போட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சம் காமன் கிளாஸஸ் இருக்கு. கனெக்டட் ஆர்கிடெக்சர், டிஸ்கனெக்ட் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் காமன் கிளாஸஸ் தான். பட் கனெக்டர்ன்றதால இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். கிளாஸஸ் ஃபார் கனெக்டட் ஆர்கிடெக்சர்ஸ் ஆர் SQL கனெக்ஷன், SQL கமாண்ட், SQL parameter, SQL data reader. இந்த 4 இப்போ நான் சொல்ல போற 7 ஸ்டெப்ஸும் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது. சோ கவனமா பாருங்க. நான் 1க்கு 2 டைம் கிளியரா சொல்லி கொடுப்பேன், கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கோங்க. SQL கனெக்ஷன், SQL கமாண்ட், SQL parameter and SQL data reader. எதுக்கு என்னென்ன பண்ண போது, எப்படி யூஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். சோ டேட்டா அக்சஸ். அதுக்கு பிஃபோர் தட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வேணும். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்றது, அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது ஷார்ட்டா பாத்துடலாமா? கோட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா பேஸ்ல இருக்க எந்த டிபி யூஸ் பண்ண போறோம், எந்த சர்வர் யூஸ் பண்ண போறோம், எந்த டிபி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாதான் வந்து கனெக்ட் பண்ணும். கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை கனெக்ட் பண்ணணும். சோ அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்துக்கலாம். பாருங்க, ஈஸியா சொல்லி தரோம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. சோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாத்தீங்கன்னா, டேட்டா சோர்ஸ்ன்னு ஒண்ணு தேவை. டேட்டா சோர்ஸ் அப்படின்னா என்னன்னா சர்வரோட நேம். சரிங்களா? இப்ப நம்ம SQL சர்வர் வந்து கனெக்ட் பண்ணும்போது ஒரு சர்வர் நேம் ஒன்று காட்டுது இல்ல, அதுதான் இங்க நம்ம கொடுப்போம். அப்புறம் இனிஷியல் கேட்டலாக்னு சொல்லுவாங்க. இனிஷியல் கேட்டலாக்ல நம்ம டேட்டா பேஸோட நேம் கொடுக்க போறோம். கிரியேட் டேட்டா பேஸ் சொல்லி ஒரு நேம் கொடுத்தோம்ல டேட்டா பேஸ்க்கு, அந்த டேட்டா பேஸோட நேம் தான் எந்த டேட்டா பேஸ் நம்ம யூஸ் பண்ண போறோமோ அதுக்கான டேட்டா பேஸ் நேம் இது கொடுப்போம். இன்டிகிரேட்டட் செக்யூரிட்டி வந்து சிலதுல ட்ரூவா இருக்கும், சிலதுல ஃபால்ஸா இருக்கும், சிலது SSPI ஆகும். சோ அதுல எது வருதுன்னு பார்த்து அதுதான் நம்ம கொடுப்போம். சோ அதனாலதான் நாங்க 6 யூஸ் பண்ணிருக்கேன். 3 கொடுக்க மாட்டோம், எதனா 1 தான் கொடுப்போம். சோ இதை எப்படி வந்து எடுக்கிறது, எவ்ரி டைம் போய் காப்பி பேஸ்ட் பண்ண. சிலருக்குலாம் வந்து சர்வர் நேம் ஓகே இந்த பேட்டர்ன் வருது, இது எப்படி போட்டு கிரியேட் பண்ணிவிடுன்னு பண்றோம். சிலது எனக்கு இது எப்படியே தெரியல, எனக்கு புரியல, எனக்கு ஈஸியா ஒரு வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்றவங்க இருக்காது. அதுக்காக ஒரு ஈஸி ஷார்ட்கட் சொல்லி தர, நோட் பண்ணிக்கோங்க. சோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எப்படி ஃபாலோ பண்ணணும்ன்றது பார்க்கலாம். சோ இதான் நம்ம SQL சர்வர் இல்லையா? சோ இதுல நம்ம நேத்து B3 சிஸ்டம்ஸ் தான் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணோம். நம்மளோட டேட்டா பேஸ் நேம் என்ன? B3 சிஸ்டம்ஸ். என்னோட சர்வர் நேம் என்ன? இப்ப இங்க நான் கனெக்ட் கொடுத்தனா இங்க எனக்கு ஓபன் ஆகும். சோ இங்க சர்வர் நேம் நான் காப்பி பண்ணி போட்டுருவேன். ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஆனவங்களாம் அப்படியே காப்பி பண்ணி போட்டுப்பாங்க, நேம் என்ன, டேட்டா பேஸ் என்ன அப்படின்ட்டு. சோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது சரி இதை கூட காப்பி பண்ணி போட்டுடலாம். ஆனா அங்க என்ன நேம் வரும்னு தெரியல, அதெல்லாம் நான் எப்படி வச்சுப்பேன். டேட்டா சோர்ஸ்ன்றது எனக்கு தெரியல, இனிஷியல் கேட்டலாக்ன்றது தான் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் எப்படி நான் ஆப் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு தான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு நோட் பேட ஓபன் பண்ணிக்கோங்க. எம்டி நோட் பேட் ஓபன் பண்ணிட்டு ஃபைல் சேவ் as போயிட்டு உங்களுக்கு எந்த பாத் வேணுமோ அந்த பாத்துல பெட்டர் டெஸ்க்டாப்ல போடுங்க. டெஸ்க்டாப்ல
இப்ப நான் டிபி தானே டிபி தானே யூஸ் பண்ண போறோம். டபுள் கோட்குள்ள டிபி, நான் ஆல்ரெடி டிபின்னு வச்சிருக்கிறதுனால டிபி 1ன்னு வச்சுக்கிறேன். டிபி டாட் யூடிஎல், அப்புறம் டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிடுங்க. டாட் யூடிஎல் மறக்காம கொடுக்கணும். ஒரு நேம், ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு டாட் யூடிஎல் மறக்காம கொடுக்கணும். டபுள் கோட்குள்ள கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிருக்கேன். சரிங்களா? சோ எம்டி நோட் பேடை நான் சேவ் பண்றேன் டெஸ்க்டாப்ல. சரியா? இப்போ போயிட்டு டெஸ்க்டாப்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சோ DB1 நான் கொடுத்த நேம் இங்க வந்துருச்சுங்களா? இத டபுள் கிளிக் பண்ணுங்க. நான் இதான் சேவ் பண்ணேன். இப்போ நோட் பேடை யூடிஎல் போட்டு சேவ் பண்ணிருக்கேன். டாட் யூடிஎல் டபுள் கோட்குள்ள. சோ டபுள் டேப் பண்ண உடனே இங்க பாருங்க, செலக்ட் ஆர் என்டர் எ சர்வர் நேம் சொல்லிட்டு வருது. இப்ப போயிட்டு நீங்க உங்க சர்வர் நேம் எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. சர்வர் நேம் காப்பி பண்ணிட்டு அதை இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? இங்க யூஸ் எ ஸ்பெசிபிக் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கு. நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு டிபி கனெக்ட் பண்ணல இல்லையா? விண்டோஸ் வச்சு தானே பண்ணிருக்கோம். சோ யூஸ் விண்டோஸ் என்டி இன்டிகிரேட்டட் செக்யூரிட்டி கிளிக் பண்ணிட்டு இங்க செலக்ட் தி டேட்டாபேஸ் ஆன் தி சர்வர், இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட சர்வருக்குள்ள என்னெல்லாம் டேட்டாபேஸ் இருக்கோ அது எல்லாமே காட்டும். இதுல நம்ம இப்ப என்ன யூஸ் பண்ண போறோம்? V3 சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ண போறோம். அதை கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்க கனெக்ஷன் சக்சஸா இல்ல நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தீங்கன்னா சொல்லிவிடும். டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீடட். சோ நமக்கு கரெக்டா இருக்கு. ஓகே, அப்புறம் இங்க ஓகேன்றதை கொடுத்துருங்க. கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சோ DB1ல இப்ப என்ன கொடுத்துருக்கேன். இப்போ எம்டியா ஒரு நோட் பேட் அகைன் ஓபன் பண்ணி, இப்போ அகைன் ஒரு பேஜ் எம்டியா ஓபன் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டிபிய அப்படியே டிராக் பண்ணிட்டு வந்து இது உள்ள விடுறேன். பாருங்க, சம் கோட் இருக்கா? இப்ப இதுல என்ன இருக்குன்னு பாக்கலாமா? லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, இதுதான் வந்து என்னோட டேட்டா பேஸோட நேம் வித் டேட்டா சோர்ஸ். அந்த பேர் என்ன கொடுக்கணுமோ அது வந்துருச்சாங்க. அதை காப்பி பண்ணி நான் கீழ் லைன்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டேட்டா சோர்ஸ் அதுக்கான பேர், அப்புறம் செமிகோலன் கொடுத்துட்டு அடுத்து அதுக்கு பக்கத்துல வந்து நான் என்ன வேணும்னு சொல்லியிருந்தேன், நம்மளோட டேட்டா பேஸோட நேம் இனிஷியல் கேட்லாக் இங்க இருக்கு பாருங்க. அடுத்தது இனிஷியல் கேட்லாக், அத காப்பி பண்ணிட்டு இங்க கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இன்டிகிரேட்டட் செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டேன். சோ அதை இங்க இருக்கு பாருங்க, அதை காப்பி பண்ணி இங்க வந்து செமிகால் வரக்கூடாது. சோ அதை காப்பி பண்ணி இங்க கொடுத்துட்டேன். சோ இப்போ எனக்கு தேவையான கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் அப்படியே காப்பி பண்ணி அங்க யூஸ் பண்ணிப்பேன். சோ இது அப்படியே ஹோல்ட்ல இருக்கட்டும். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எப்படி நான் காப்பி பண்ணி அங்க யூஸ் பண்ண போறேன்றத பார்க்கலாம். இப்போ இது எப்படி கிரியேட் பண்ணணும்ன்றது தெரிஞ்சிருச்சா? ஈஸியா ஃப்ரெஷ்ஷா நீங்க பண்றீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு சொல்லிட்டு டபுள் கோட் கூட நம்ம கொடுக்க போறோம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ADO.NET 7 steps என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கிரியேட் an object for SQL connection class and set the value to the connection string property. So first is SQL connection classக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன இங்க சின்டாக்ஸ் என்னன்னு பாருங்க. இது இந்த கொஞ்சம் போல்டா கொடுத்துருக்கிறது எல்லாமே சின்டாக்ஸ், மேல லைட்டா இருக்கிறது சும்மா உங்களுக்கு புரியணுன்றதால நான் எழுதியிருக்கேன். SQL கனெக்ஷன், இது வந்து OBJ ஆப்ஜெக்ட். SQL கனெக்ஷனோட ஆப்ஜெக்ட் வந்து நான் ஷார்ட்டா எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க, SQL காலன் கொடுத்துருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் S இருக்கா, இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலா மாத்திட்டா. சோ இது கிளாஸ் நேம். SQL கனெக்ஷன்ன்றது கிளாஸ் தானே சொல்லியிருந்தேன். சோ SQL கனெக்ஷன் கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் parenthesis semicolon. கிரியேட் an object for SQL கனெக்ஷன் சொல்லியிருக்காங்க. சோ SQL கனெக்ஷன் கிளாஸ், அதுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஃபர்ஸ்ட் லைன் பண்ணியிருக்கேன். அடுத்த செகண்ட் லைன் என்ன பண்ணியிருக்கேன், and set the value to the connection string property ன்னு சொல்லியிருக்காங்க. So set the value to the connection string property. Second object name இங்க கிரியேட் பண்ணிருக்கிற SQL connection, அதுதான் இங்க ஆப்ஜெக்ட். இப்போ so object name dot connection string. இப்போ நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு, இப்போ நான் டிபில ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணல, அதுதான் இங்க கொடுப்போம். ஓகேவா? அதை எப்படி கொடுக்கறது நம்ம பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன, கிரியேட் an object for SQL command class. ஃபர்ஸ்ட் SQL கனெக்ஷனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். இப்போ SQL கமாண்ட்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். and set the following properties. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கீங்க, கமாண்ட் டெக்ஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, கமாண்ட் டைப்னு ஒண்ணு இருக்கு, கனெக்ஷன் ஒண்ணு இருக்கு. இது எல்லாத்துக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ண போறோம். சோ அது எப்படின்னு பாத்துறலாமா? SQL கமாண்ட்னா கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் parenthesis semicolon. ஃபர்ஸ்ட் லைன் ஆப்ஜெக்ட் கிரியேஷன், ஃபர்ஸ்ட் லைன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. செகண்ட் லைன் ஆப்ஜெக்ட் நேம் டாட்
கமெண்ட் டெக்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஆப்ஜெக்ட் நேம் டாட் கமெண்ட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் கொடுக்கணும். இங்க நம்ம இங்க என்ன கொடுக்க போறோம், கமெண்ட் டெக்ஸ்ட்ல நம்ம அங்க டிபில ஸ்டோர் ப்ரொசீஜர் எல்லாம் கிரியேட் பண்ணிருந்தோம்ல. இப்போ இண்டெக்ஸ் ஆன லாஜிக் எழுத போறோம்னா இண்டெக்ஸ்க்கு என்ன ஸ்டோர் ப்ரொசீஜர், லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தால அதுக்கான ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் கொடுக்கும். ஒருவேளை கிரியேட்டுக்கான ஸ்டோர் ப்ரொசீஜர் இப்போ நம்ம கூட எழுதிட்டு இருக்கோம். கிரியேட்டுக்கான ஸ்டோர் ப்ரொசீஜர் என்ன கொடுத்திருந்தோம், எம்ப்ளாயி கிரியேட் அப்படின்னு தான் கொடுத்திருந்தோம். கிரியேட் எம்ப்ளாயி கிரியேட் கொடுத்திருந்தோம். அதுக்கான நேம் இங்க எழுதுவோம். சோ எந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் நம்ம அக்சஸ் பண்ண போறோமோ அதுக்கான நேமே இங்க கொடுக்கணும். சரிங்களா, செகண்ட் லைன் பாருங்க, தேர்ட் லைன் பாருங்க. SQL command dot command type, நம்மளோட command type எப்படி இருக்க போகுதுன்னா system dot data dot command type dot store procedure. ஸ்டோர் ப்ரொசீஜர் தான் நம்ம யூஸ் பண்றோம். சோ அதனால அதை இங்க கொடுத்துருக்கேன். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து SQL command dot connection equal to SQL connection. அதாவது கமாண்டையும் கனெக்ஷனையும் கனெக்ட் பண்ணி SQL கனெக்ஷன் யூஸ் பண்றேன். இது வந்து OBJ SQL கனெக்ஷன் வரும் நினைக்கிறேன். சரிங்களா, சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல SQL connection, OBJ SQL connection equal to new SQL connection parenthesis semicolon சொல்லிருப்பேன். அதுக்கான கனெக்ஷன்ஸ் நீங்க எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லியிருப்பேன். செகண்ட்ல வந்து கமாண்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருப்போம். அதுக்கு அடுத்து கமாண்ட் டெக்ஸ்ட், கமாண்ட் டைப், கனெக்ஷன், இது மூணு யூஸ் பண்ணிருப்போம். அடுத்து தேர்ட் என்ன பண்றோம்னா add a parameter to SQL command object if it is needed. சோ parameter ஆட் பண்ண வேணும். எல்லா இடத்துலயுமே parameter ஆட் பண்ண மாட்டோம். எங்கெல்லாம் நெசசரியா தேவைப்படுதோ அங்க மட்டும். அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பாருங்க, SQL command dot parameters dot add with value. இது வந்து சின்டாக்ஸ் நீங்க மனப்பாடம் தான் பண்ணணும். இது என்ன இப்படி சொல்றாங்கன்னு பாக்காதீங்க, மனப்பாடம் பண்ணணும். உள்ள எழுத போற இந்த parameter name and value தான் சேஞ்ச் ஆக போகுது. SQL command dot parameters dot add with value open parenthesis குள்ள டபுள் கோட்ல at parameter name. அதாவது இது வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர்ல நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, மேல பாராமீட்டர்ஸ் நேம்ஸ் எல்லாம் போட்டு அட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த பாராமீட்டர் நேம் தான் எழுதுவோம். அதுக்கான வேல்யூ இங்க கொடுப்போம். அதுக்கு என்ன வேல்யூ நம்ம கொடுக்க போறோம், ஒருவேளை அங்கிருந்து இங்க இருந்து அனுப்பினாலும் சரியா, இல்ல அங்க இருந்து வர வேல்யூ ஸ்டோர் பண்ணாலும் சரி, இங்க என்ன இங்க மாடல் கிளாஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம்ல, மாடல் கிளாஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லைங்களா, அதோட இங்க வந்து SQL ஸ்டோர் ப்ரொசீஜரோட பாராமீட்டர் நேம், இங்க வந்து மாடல் கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸோட நேம் வரும். வேல்யூ எப்படி வருமோ அதுல தானே பைண்ட் ஆகி வரும். ஸ்டாட்டிக் வேல்யூ கொடுக்க மாட்டோம், டைனாமிக் வேல்யூ தானே கொடுப்போம். சோ அது இங்க கொடுப்போம். அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் பாருங்க, ஓபன் தி கனெக்ஷன். கனெக்ஷனை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண போறோம். சோ OBJ SQL con dot open parenthesis semicolon. இது சின்டாக்ஸ் மனப்பாடம் பண்ணணும். ஃபிஃப்த் ஸ்டெப், எக்ஸிக்யூட் தி கமாண்ட். இங்க பாருங்க, எக்ஸிக்யூட் தி கமாண்ட் எப்படி இருக்குன்னா SQL command dot execute non query அப்படின்னா இது வந்து ஃபார் DML ஆபரேஷன். DML ஆபரேஷன்ல உங்களுக்கு என்னெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன், என்னென்ன ஆபரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, DDL, DML, DQL, இது மூணும் வேணா சொல்லி கொடுத்தேன் இல்லையா. அதுல DDL வந்து டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்றதுன்னு சொன்னேன். DML எதுக்காக யூஸ் பண்றதுன்னு சொல்லியிருந்தேன், இன்சர்ட், அப்டேட், டெலிட், இது மூணு தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சோ அந்த மூணும் பண்ண போறோம்னா எக்ஸிக்யூட் நான் குறி யூஸ் பண்ணணும். இன்சர்ட் தான் என்ன, கிரியேட் பண்ணா எக்ஸிக்யூட் நான் குறின்றத நம்ம ஃபிஃப்த் ஸ்டெப்ல எழுதுவோம். அப்டேட் பண்ணாலும் எக்ஸிக்யூட் நான் query யூஸ் பண்ணுவோம், டெலீட் பண்ணாலும் எக்ஸிக்யூட் நான் query யூஸ் பண்ணுவோம். சோ SQL data reader, OBJ SQL data reader equal to SQL command dot execute reader. execute reader மெத்தட எழுதணும்னா, எதுக்காக execute reader மெத்தட் எழுதுறோம்னா, நம்ம எப்பெல்லாம் டேட்டா செலக்ட் பண்ணி பார்க்க போறோமோ அப்ப execute reader யூஸ் பண்ணுவோம். எப்பெல்லாம் டேட்டாவை இன்சர்ட்டோ அப்டேட்டோ டெலிட்டோ பண்ண போறோமோ அப்பெல்லாம் எக்ஸிக்யூட் நான் query மெத்தடை யூஸ் பண்ணணும். ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் எப்ப எதுக்கு யூஸ் பண்ணணும்னு ஃபிஃப்த் ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஸ்டெப்ல DML ஆபரேஷன் பண்ண போறோம்னா எக்ஸிக்யூட் நான் queryயும், DQL ஆபரேஷன் பண்ண போறோம்னா எக்ஸிக்யூட் ரீடரும் யூஸ் பண்ணணும். அதுக்கான சின்டாக்ஸ் இதுதான். இதுதான் சின்டாக்ஸ். ஓகே, சோ செகண்ட், அடுத்து சிக்ஸ்த் ஸ்டெப் பார்க்கலாமா. சிக்ஸ்த் ஸ்டெப் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, எப்போ நம்ம ஃபிஃப்த் ஸ்டெப்ல DQL ஆபரேஷன் யூஸ் பண்ண போறோம், எக்ஸிக்யூட் ரீடர் யூஸ் பண்ண போறோம். அதாவது டேட்டாவை DBல இருந்து எடுத்துட்டு வந்து படிச்சு பார்க்க போறேன், ரிட்ரீவ் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னா நம்ம DBல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வந்துருவோம்ல, அத நம்மளோட மாடல் கிளாஸ்ல பைண்ட் பண்ணணும்ல. மாடல் கிளாஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எழுதி இருப்பேன்ல, எழுதுனதுல பைண்ட் பண்ணணும். பைண்ட் பண்ணாதான் வந்து அதுக்கு வந்து வியூ பண்ணி நமக்கு காட்டும். இல்லைன்னா அதுக்கு டேட்டா பைண்ட் பண்ணலாம் எப்படி காட்டும். சோ அந்த பைண்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் தான் வந்து சிக்ஸ்த் ஸ்டெப். அந்த சிக்ஸ்த் ஸ்டெப் எப்படி பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம். read the data from SQL data reader. data readerல இருந்து டேட்டாவை ரீட் பண்ணிடும். data readerன்றது இங்க இருக்க பாருங்க, SQL data readerல இருந்து டேட்டாவை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி SQL data reader object and store it in model class.
ஆப்ஜெக்ட். அதை வந்து மாடல் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணும். 6th ஸ்டெப். ஓகேவா? அந்த ஸ்டெப்போட சின்டாக்ஸ் என்னன்னு பாருங்க. இஃப் SQL OBJ SQL data reader டாட் ஹேஷ் ரோஸ். ஃபர்ஸ்ட் அது ரோஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். இருந்தா தான் உள்ள போய் எக்ஸிக்யூட்டே பண்ண போறோம். சோ இல்லாம இருக்கு நம்ம போய் பார்த்துட்டு அதனால ஃபர்ஸ்டே கண்டிஷன் எழுதிடும். SQL டேட்டா ரீடர் கிட்ட ரோஸ் இருக்கா ஃபர்ஸ்ட். ரோஸ் இருந்தா தான் டேட்டா இருக்கும், இல்லைன்னா டேட்டாவே இருக்காது இல்ல. சோ இருந்தது அப்படின்னா உள்ள போயிட்டு அகைன் while SQL data reader dot read அதை ரீட் பண்ணிக்கோ. டேட்டா இருந்துச்சுன்னா அதை ரீட் பண்ணு. ரீட் பண்ணி அது எப்படி பைண்ட் பண்ண போறேன்? ஆப்ஜெக்ட் நேம் டாட் பாராமீட்டர். ஆப்ஜெக்ட் நேம்ன்றது இங்க என்ன? நம்மளோட மாடல் கிளாஸோட ஆப்ஜெக்ட் நேம். மாடல் கிளாஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தல ஞாபகம் இருக்கா? கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் parenthesis செமிகோலன் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் பாராமீட்டர். பாராமீட்டர்ஸ் தான் மாடல் கிளாஸ்க்குள்ள கொடுத்திருந்த நேம் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த அதுக்கான நேம்ஸ் தான். அந்த ப்ராப்பர்ட்டி உள்ள நம்ம என்ன நேம் கொடுத்திருந்தோம் அதை பாராமீட்டர் சொல்லியிருக்காங்க. டாட் அந்த நேம் என்ன நேமோ அது EMP ஐடினா இப்போ ஆப்ஜெக்ட் நேம் வந்து எம்ப்ளாயி கிளாஸ் எம்ப்ளாயி மாடல் கொடுத்திருப்பேன். சோ EMP மாடல் கொடுத்து டாட் EMP ID ஈக்குவல் டு SQL டேட்டா ரீடர் இங்க பாராமீட்டர். சோ ஸ்டோர் ப்ரொசீஜர்ல இருந்த பாராமீட்டர் கொடுத்துட்டு சாரி SQL இருந்தவா SQL மேல பாராமீட்டர் கொடுத்திருப்போம். அதை கொடுத்துட்டு டாட் டு ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கோம். இங்க ஏன் டாட் டு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன் அப்படின்னா இங்க வர பாராமீட்டர் எல்லாமே ஆப்ஜெக்ட் டைப்பா வரும். சோ எதுவா வரும்? ஆப்ஜெக்டா வரும். நமக்கு தேவையான டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங், இன்ட், டபுள், கேர் அப்படிதான் நம்ம எழுதியிருக்கோம் இப்போதைக்கு இல்லையா? சோ அதுக்கு இங்க வர்றது எல்லாமே ஆப்ஜெக்டா வர்றதுனால ஃபர்ஸ்ட் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடுறோம். டாட் டு ஸ்ட்ரிங் வச்சு அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி இங்க ஸ்ட்ரிங்கா இருந்தா அப்படியே யூஸ் பண்ணிப்போம். ஒருவேளை ஸ்ட்ரிங் இல்லாம வேற இன்டிஜர் அப்படின்ற டேட்டா டைப் இருந்தா ஆஸ் யூஷுவல் இன்ட் டாட் பாஸோ இல்ல கன்வெர்ட் டாட் அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா முடிஞ்சுது. அடுத்து 7th ஸ்டெப். 7th ஸ்டெப் வந்து இந்த ஸ்டெப்லாம் முடிச்சுட்டு க்ளோஸ் தி கனெக்ஷன். SQL connection dot close parenthesis semicolon. இந்த 7 ஸ்டெப்ஸ் வச்சுதான் இப்போ நம்ம உள்ள லாஜிக் எழுத போறோம். எப்படின்னு பாத்துடலாமா போயிட்டு? இவ்வளவுதான் ADO.NET 7 ஸ்டெப்ஸ். இந்த 7 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சுது. நம்ம அந்த 8 ஆக்ஷன் மெத்தட்ஸையும் எழுதிட முடியும். போய் பார்க்கலாம். குயிக்கா பாத்துடலாம். சோ நாங்க உங்களுக்கு சொல்லி இருந்தோம்ல அதுதான் எழுதிருக்கேன். படிச்சு காட்டுறேன், புரியுதான்னு பாருங்க. SQL connection OBJ SQL connection equal to new SQL connection parenthesis semicolon first line சொல்லிருக்கேன். செகண்ட் லைன்ல SQL OBJ SQL connection dot connection string equal to connection string என்னவோ அது கொடுப்போம். எல்லா ஆக்ஷன் மெத்தட்ஸ்க்கும் போய் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுக்கறதுக்கு பதிலா அந்த காமனா ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணி அதோட நேம் மட்டும் நான் கால் பண்ணிக்கிறேன். அது எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். அடுத்து செகண்ட் வந்து கமாண்ட். SQL கமாண்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கமாண்ட் டெக்ஸ்ட், கமாண்ட் டைப், கனெக்ஷன் இது எல்லாத்துக்குமே கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அடுத்து SQL command dot parameters dot add with value. இது சின்டாக்ஸ். SQL command dot parameters dot நம்ம வேல்யூ ஆட் பண்ண போறோம் இல்லையா? add with value. உள்ள இங்க என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க. at EMP name. இந்த EMP நேம்ன்றது ஸ்டோர் ப்ரொசீஜர்ல இருக்க பாராமீட்டரோட நேம். இது வந்து நம்மளோட மாடல் கிளாஸ்ல இருக்க ஆப்ஜெக்ட் நேம் டாட் அங்க உள்ள வர நேம். EMP நேம், கான்டாக்ட் நேம், அட்ரஸ், சிட்டி, ஜாயினிங் டேட், ப்ராஜெக்ட் நேம் இதெல்லாம் தான் நான் கொடுத்திருந்தேன். சோ அதுக்கோட நேம் தான் இங்க இருக்கு. சோ இங்க பாராமீட்டர் இது வந்து கிரியேட்டுக்கான ஆக்ஷன் மெத்தட். ஆக்ஷன் மெத்தட்ல வர ADO.NET கோட். அது கிரியேட்ன்றதுனால நம்ம என்ன ஆபரேஷன் யூஸ் பண்ண போறோம்? DML தான் யூஸ் பண்ணுவோம். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஓபன் பண்ணிட்டு DML ஆபரேஷன்ல என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னா எக்ஸிக்யூட் நான் குறி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். DQL தான் ரீடர். ஞாபகம் வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணி ரெட்ரீவ் பண்றோம். ரெட்ரீவ் பண்றது ரீட் பண்ண போறோம். அதனால அப்ப எக்ஸிக்யூட் ரீடர் எக்ஸிக்யூட் நான் குறி இப்படிதான் ஒரு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடும். அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம் ஒரு டேட்டாவை. அதுக்கு பிஃபோர் தட் ஒரு வியூ எப்படி கிரியேட் பண்றது, இங்க வந்து ஆட்டோ ஜெனரேட்டர் ஸ்ட்ராங்லி டைப் வியூ எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்திரலாம். பார்த்துட்டு அப்புறம் வந்து நான் ADO.NET போட எழுதுறேன். எல்லாத்துக்கூட கெட் எதுல கெட் ஆக்ஷன் மெத்தட். எல்லாத்தோட கெட் ஆக்ஷன் மெத்தட்லயும் இப்ப நம்ம கிரியேட் பண்ண போறோம் வியூவர். சரிங்களா? சோ இண்டெக்ஸ் தான் நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் கொண்டு வர போறது, கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் சொல்லியிருந்தேன். சோ அதுக்கான வியூ எப்படி கிரியேட் பண்றதுன்னா இப்போ இங்க பிராக்கெட்ல ரைட் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணோம்னா இங்க சம் ஆப்ஷன்ஸ் காட்டுதா? சோ இதுல ஆட் வியூ கிளிக் பண்ணிட்டு வியூல MVC5 வியூல ஆட் கொடுக்குறேன். வியூ நேம் வந்து எனக்கு இண்டெக்ஸே இருக்கணும்னு சொல்லிட்டேன். சோ எனக்கு இண்டெக்ஸே வச்சுக்கலாம்.
டெம்ப்ளேட் எனக்கு எப்படி வேணும்னு பாத்தீங்கன்னா லிஸ்டா வேணும். நான் லிஸ்ட் தான் யூஸ் பண்ண போறேன், கலெக்ஷனா யூஸ் பண்றதுனால லிஸ்ட்னு கொடுத்துருக்கேன். என்னோட மாடல் கிளாஸ் இங்க நான் ரெஃபர் பண்ணணும். சரிங்களா? மாடல் கிளாஸ், என்னோட மாடல் கிளாஸோட நேம் என்ன? எம்ப்ளாயி மாடல். அதை நான் இங்க சொல்லிட்டேன். ஆட் கொடுக்குறேன். பிஃபோர் தட் இங்க வியூல பாருங்க எதனா இருக்கா? சரி, இப்போ இத வியூ, என் வியூ கீழே உள்ள என்னெல்லாம் இருக்கு பார்க்கலாமா? இங்க பாருங்க, வியூல டிஃபால்ட்னு ஒண்ணு இருக்கு, எம்ப்ளாயின்னு ஒண்ணு இருக்கு, ஹோம் ஷேர்டு இது மட்டும் தான் இருக்கு. சோ இப்போ என்ன இது நம்ம இங்க பண்ணதுக்கு அப்புறம் அங்க என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. ரைட் கிளிக் பண்ணி ஆட் வியூ கொடுத்துருக்கேன். MVC5 வியூ கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்து டெம்ப்ளேட்ல லிஸ்ட் மாடல் கிளாஸ், என்னோட நமக்கு என்ன மாடல் கிளாஸ் வேணுமோ அதை நீங்க ரெஃபர் பண்ணிடுவோம். ரெஃபர் பண்ணிட்டு ஆட். இது வந்து ஸ்ட்ராங்லி டைப் வியூன்னு சொல்லுவாங்க. மாடல் கிளாஸ் வச்சு வியூ வந்து ஆட்டோ ஜெனரேட் ஆகும். சரிங்களா? நம்ம மாடல் கிளாஸ்ல என்னெல்லாம் நேம் இருக்கோ அந்த நேம்க்கு எல்லாமே வியூ வந்து ஆட்டோ ஜெனரேட் ஆயிடும். சோ இங்க பாருங்க, இப்போ வியூ கீழே எம்ப்ளாயின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்குள்ள index.cshtml. சோ CSHTML நமக்கு இங்க கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? இந்த CSHTML என்னெல்லாம் இருக்கு பார்க்கலாமா? இங்க பாருங்க, EMP ID, EMP நேம், கான்டாக்ட் நேம், அட்ரஸ், அந்த மாடல் கிளாஸ், நம்மளோட மாடல் கிளாஸ் என்னெல்லாம் நேம் இருக்கோ அது எல்லாமே இங்க இருக்கும். சிட்டி, ஜாயினிங் டேட், ப்ராஜெக்ட் நேம், ரோல் நேம், டிபார்ட்மெண்ட் நேம் எல்லாமே இங்க இருக்கா? சோ இங்க எல்லாமே இருக்கு. இது ஆட்டோ ஜெனரேட் கோட். இதுக்கு பேர் ஸ்ட்ராங்லி டைப் வியூன்னு சொல்லுவாங்க. அடுத்து இண்டெக்ஸ் முடிஞ்சிருச்சா? எல்லாத்தோட கெட்லயும் நம்ம பண்ண போறோம். அடுத்து டீடைல்ஸ். ரைட் கிளிக் பண்ணி ஆட் வியூ. சோ டீடைல்லே நேம் வச்சுக்கிறேன். இப்ப நான் டீடைல்ஸ் தான் ஒன்னு ஒண்ணா பார்க்க போறேன். சோ டீடைல் டெம்ப்ளேட் டீடைல் சூஸ் பண்ணிக்கிறேன். மாடல் கிளாஸ் என்னோட எம்ப்ளாயி மாடல் கிளாஸ் தான். ஆட். சோ இப்போ இண்டெக்ஸ் அடுத்து டீடைல் வந்துருச்சு. அடுத்து கிரியேட். கிரியேட்டுக்கு ஒரு கேட். சோ கிரியேட்டுக்கான வியூ ரெடி ஆயிடுச்சு. கிரியேட்டுக்கு அடுத்து எடிட். எடிட்டோட கெட் எங்கன்னு பாருங்க, இதோ இருக்கு. ஆட் வியூ. சோ எடிட்ன்றதா டெம்ப்ளேட்லயுமே நான் எடிட் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட மாடல் கிளாஸ் என்னவோ அதை நான் இங்க சூஸ் பண்ணிக்கிறேன். ஆட். டெலிட். டெலிட்டோட கேட்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் வியூ. சோ டெலிட்டுக்கான டெம்ப்ளேட் டெலிட். மாடல் கிளாஸ் எம்ப்ளாயி மாடல். சோ நான் 5 கெட்டுக்குமே 5 வியூ கிரியேட் பண்ணிட்டேன். சோ இந்த வியூ தான் வந்து நமக்கு அங்க வியூ ஆக போறது. கிரியேட்டுக்கு ஒரு CSHTML ஃபைல் இருக்கு, டெலிட்டுக்கு ஒண்ணு, டீடைலுக்கு, எடிட்டுக்கு, இண்டெக்ஸ்க்கு. இப்போ இந்த கண்ட்ரோலர்ல இருக்க 5 கெட்டுக்குமே 5 வியூ கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? எல்லாத்துலயுமே நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு அப்புறம் காட்டுறேன். இப்போ ஆட்டோ ஜெனரேட்டட் ஆயிருக்கு. சோ அது எப்படி எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும், என்னெல்லாம் யூஸ் பண்ண போறோம்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரியேட்க்கு பாத்துடலாம்னு சொல்லியிருந்தேன். கிரியேட் எப்படி யூஸ் பண்ண போறோம்? கிரியேட்டோட கெட்ல ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, விட்டுருங்க. கிரியேட்டோட போஸ்ட் தான் இப்ப நம்ம எழுத போறோம். ஓகேவா? சோ போஸ்ட் SQL கனெக்ஷன். இது சின்டாக்ஸ் தான். இப்போ இங்க பாருங்க ரெட்ல லைன் வருதுல, நான் எதுவுமே யூஸ் நேம் ஸ்பேஸ் இம்போர்ட் பண்ணவே இல்லை. ரெட்ல வருதா? இது மேல மவுசர் பண்ணிட்டு லைட்டா மவுசர் பண்ணோடனே எனக்கு காட்டு பாருங்க. கண்ட்ரோல் டாட் அழுத்தினா எனக்கு இங்க அதுவே காட்டுது பாருங்க. யூசிங் சிஸ்டம் டாட் டேட்டா டாட் SQL கிளைண்ட். இதை நான் டேப் பண்ணனா மேலே இம்போர்ட் ஆயிடும். இப்ப ரெட்ல இருக்க எரர் போயிடும். சரிங்களா? மேல இருக்க எரர் போயிடுச்சா? சோ ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஃபர்ஸ்ட் லைனுக்கு பண்ணிருக்கேன். மேல பாருங்க இம்போர்ட் ஆயிருக்கேன் பாருங்க. சிஸ்டம் டாட் டேட்டா டாட் SQL கிளைண்ட் இம்போர்ட் ஆயிருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணிட்டேன். அண்ட் தென் SQL con டாட்
connection string equal to இப்போ இங்கதான் நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். பட் இங்க கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரே கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும். 8 ஆக்ஷன் மெத்தட்ஸ்க்கும் ஒரே கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ண போறோம் இல்லையா? ஸோ எவ்ரி டைம் போயிட்டு அதே கோட ரிப்பீட் பண்றதுக்கு பதிலா கோட் டூப்ளிகேட் பண்ணாம இங்க மேல கண்ட்ரோலருக்கு அடுத்து வர இடத்துல நம்ம எல்லா ஆக்ஷன் மெத்தட்ஸ்க்கும் மேல கண்ட்ரோல் கிளாஸ் ஓபன் பிரேஸ்க்கு அடுத்து இங்க வந்து நான் ஜஸ்ட் ஸ்ட்ரிங் கொடுத்து connection string connection string equal to என்னோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இங்க பிளேஸ் பண்ணிட்டு இத வந்து நான் கீழே எல்லா இடத்துலயும் இப்ப நான் கால் பண்ணிட்டு போறேன். இங்க கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கேன் இல்லையா? அது மாதிரி எல்லா இடத்துலயும் நான் இப்ப கால் பண்ணிட்டு போறேன். சோ அது எப்படி பார்க்கலாமா? சோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் என்னன்னா கனெக்ஷன்லயே வெறும் கனெக்ஷன் மட்டும் வச்சுக்கலாம். ஆல்ரெடி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கனால பேர் வந்து டூப்ளிகேட்டான கன்ஃபியூஸா இருக்கும். சோ வெறும் கனெக்ஷன் நான் நேம் பேர் இது வந்து ஐடென்டிஃபையர் டேட்டா டைப் ஐடென்டிஃபையர் வேல்யூ பாஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஒரு வேல்யூ இப்போ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து இப்ப அந்த கனெக்ஷன்ல ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதை எல்லா இடத்துக்கும் கால் பண்ணிட்டு போறோம். அவ்வளவுதான். அது எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? நான் இப்ப கிரியேட் பண்ணி நோட் பேட்ல கனெக்ஷன் ஸ்ட்ரிங் போட்டு வச்சிருந்தாலே என்னோடது அது எங்க எடுங்க. சோ இதை இப்போ நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் டபுள் கோட்டுக்குள்ள உங்க கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுங்க. இங்க ரெட்ல இங்க எரர் காட்டுது பாத்தீங்களா? தெரியுதா? சோ ஒண்ணு இங்க ஸ்லாஷ் கொடுக்கணும். இதே சேம் ஸ்லாஷ் கொடுக்கணும். அப்படி இல்ல இந்த எரர் வரக்கூடாது அப்படின்னா டபுள் கோட்டுக்கு முன்னாடி அட் யூஸ் பண்ணணும். நீங்க அட் யூஸ் பண்ணிட்டா உங்களோட எரர் போயிடும். அந்த ஸ்லாஷ் கிட்ட எரர் வந்ததுல இப்ப இருக்க பாருங்க. இல்ல இந்த அட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டும். எரர் காட்டுதா? இப்போ நீங்க அங்க அட் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்ஷன்ஸ்க்கு எரர் போயிடும். சோ உங்களோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் டபுள் கோட்குள்ள கொடுக்கணும். பிஃபோர் தட் அட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இப்ப இந்த கனெக்ஷன்ன்ற நேம காப்பி பண்ணி எனக்கு எங்கெல்லாம் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ண போறோம் அங்கெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா அது பாஸ் பண்ணிக்கோ வேல்யூ. இப்போ கனெக்ஷன்ல அந்த வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூ இப்போ கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குக்கு பாஸ் பண்ணிக்கோ. சரிங்களா? இப்படிதான் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் முடிக்கும் போது செமிகோலன் வைக்கணும். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் முடியும் போது செமிகோலன். உங்களுக்கு எதனா எரர் இருந்தா இங்க ரெட்ல காட்டும். இந்த 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 எட்ஜ் இருக்குல்ல, இப்ப இந்த இடம் எரர் ரெட்ல காட்டிட்டு பாருங்க. சோ அப்ப நம்ம சின்ன சின்ன செமிகோலன் வைக்கலாம் கூட அது ஒரு எரர் தான். அது அப்போ நமக்கு டிபக் பண்ணா பில் பண்ணா எரர் வந்துடும், சக்சீட் ஆகாது. சோ அது மாதிரி ரெட்ல என்ன காட்டுச்சுன்னா என்ன எரர்னு போய் பார்த்து நீ பிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ செமிகோலன் வச்சோம். சாரி சோ போயிடுச்சு இப்போ. சோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ரெடி பண்ணிட்டோம், அதை கால் பண்ணிட்டோம். எப்படி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணணும், அது எப்படி அங்க டிக்ளேர் பண்ணணும், அதுக்கு எப்படி டேட்டாவை பைண்ட் பண்ணி நீங்க கால் பண்ணணும் பார்த்துட்டோம். இப்போ புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் ஸ்லோவா சொல்லுவேன். செகண்ட் எல்லாமே ஸ்பீடா போயிடும். கவனமா பாருங்க. SQL கமாண்ட் அடுத்தது SQL கமாண்ட் obj SQL கமாண்ட் equal to new SQL கமாண்ட் parenthesis semicolon. So first வந்து object creation நம்ம பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? command text, command type and connection. இப்போ அது மூணும் நம்ம பண்ண போறோம். So obj SQL command dot command text store procedure name. So நம்ம இப்போ கிரியேட் பண்றோம். So கிரியேட்டுக்கான store procedure என்ன? ஒருவேளை நமக்கு store procedure name தெரியல அப்படின்னா இப்படி கொடுக்கலாம். select star from sys.procedure அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் தெரியும்னா இப்படி கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஸ்டோர் ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்றது காட்டும். சோ இந்த கமாண்டை நம்ம யூஸ் பண்ணி என்ன ஸ்டோர் ப்ரொசீஜர் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்க வேண்டியது நம்மளோட டிபி நேம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கு. select star from sys.store procedure.
சோ இது நம்ம என்னெல்லாம் கிரியேட் பண்ணோம், எம்ப்ளாய் இன்சர்ட் பண்ணிருந்தோம், அப்டேட் பண்ணிருந்தோம், டெலிட், லிஸ்ட், எம்ப்ளாய் டீடைல். இப்ப நம்ம கிரியேட் பண்றதுனால அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம், எம்ப்ளாய் இன்சர்ட் பேர் வச்சிருக்கோம். இங்க வந்து நீங்க காப்பி பேஸ்ட் தான் பண்ணணும். ஒரு லெட்டர் மாறிட்டாலோ, ஒரு கேப்ஸா இருக்கிறது ஸ்மாலா இருக்கிறது கேப்ஸோ நீங்க மாத்தி போட்டுட்டாலோ அது ஒர்க் ஆகாது. பெட்டர் எப்பவுமே காப்பி பேஸ்ட் பண்ண பழகுங்க. ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம டபுள் கோட் குள்ள கொடுத்துட்டு செமிகோலன். ஓகேவா? கமெண்ட் டெக்ஸ்ட் முடிச்சிட்டோமா? அடுத்து SQL கமெண்ட் டாட் கமெண்ட் டைப் equal to system dot data dot command type dot store procedure. இங்க ஆல்ரெடி வருது பாருங்க. இங்க வருதுன்னு இல்ல, நீங்க மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணுங்க. சரிங்களா? இது எல்லாமே பேசிக் சின்டாக்ஸ். சோ SQL command dot connection equal to OBJ SQL connection. OBJ SQL connection நான் என்ன கொடுத்திருந்தேன், SQL con ன்னு சொல்லியிருந்தேன். சோ அதுதான் இப்ப இங்க சரிங்களா? ஓவர். அடுத்து பாராமீட்டர். சோ பாராமீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கு, காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. சோ பாராமீட்டர்ஸ் பாருங்க, நான் இங்க என்னென்ன பாராமீட்டர் கொடுத்திருக்கேன்னு பாருங்க. SQL command that parameters dot add with value. சோ இங்க எதுக்காக எரர் காட்டுதுன்னா நான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணல. சோ எம்ப்ளாயி மாடல்னா இங்க எதுனே அதுக்கு தெரியாது. ஒரு பேரை அங்க கூப்பிட்டுருக்க, அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருந்தா தானே அங்க நேம் அது ஓகே இது இதோ இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் நான் இங்க கொடுக்காததுனால அது எரர் சொல்லுது. இங்க நான் என்ன பண்ணணும்னா இந்த லிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நான் டேட்டாஸ் கொடுக்க போறேன் இல்லையா? சோ என்னோட மாடல் கிளாஸ்ல இருக்க கிளாஸ் நேம் என்ன, எம்ப்ளாயி மாடல். அதை காப்பி பண்ணிட்டு இங்க உங்களோட போஸ்ட்ல இங்க ஃபார்ம் கலெக்ஷன் இருக்குல்ல, அங்க மாத்தி கொடுங்க. எம்ப்ளாயி மாடல் கொடுத்துட்டு சாரி எம்ப்ளாயி மாடல் நேம் ஸ்பேஸ் இம்போர்ட் பண்றேன் யூசிங் எம்ப்ளாயி மாடல். எரர் ரெட்ல வந்தது, இம்போர்ட் பண்ணோடனே போயிடுச்சு. இப்ப பாருங்க எல்லா எரருமே போயிடுச்சு இல்லையா? சோ எம்ப்ளாயி மாடல்ல இருக்க எம்பி நேம் கூப்பிட போறேன். எம்ப்ளாயி மாடல்ல இருக்க கான்டாக்ட் நேம், அட்ரஸ், சிட்டி, ஜாயினிங் டேட், ப்ராஜெக்ட் நேம், ரோல் நேம், டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே இப்ப நம்ம இங்க அக்சஸ் பண்றோம். சரிங்களா? ஏன் ரெட்ல காட்டுது? கரெக்டா இருக்கு. சரி பார்க்கலாம் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. சோ இந்த ஸ்டெப் முடிஞ்சுதா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன், கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஓபன் பண்ண போறேன். இங்க என்னோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கான்னு கொடுத்துருக்கேன். ஆனா இங்க கனெக்ஷன் இருக்கிறதுனால ரெட்ல இருக்கு. சரி. சோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஓபன் பண்றேன். SQL கனெக்ஷன் டாட் ஓபன் parenthesis semicolon. அதுக்கு அடுத்து இது வந்து என்ன ஆபரேஷன், DML ஆபரேஷன். சோ எக்ஸிக்யூட் நான் query யூஸ் பண்ணிருக்கேன். SQL command டாட் execute non query parenthesis semicolon. and then நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்க 6th ஸ்டெப் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம் பிகாஸ் நம்ம DML யூஸ் பண்ணிருக்கோம். இங்க DQL யூஸ் பண்ணல. DQL யூஸ் பண்ணா மட்டும் தான் 6th ஸ்டெப் வரும். DML யூஸ் பண்ணிருக்கோம். 6th ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டு கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இப்போ கிரியேட்டுக்கு முடிஞ்சு போச்சு. ஈஸியா இருக்கா? இதையே தான் எல்லாத்துக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணி பண்ண போறோம். ரிட்டர்ன் ரீடைரக்ட் இண்டெக்ஸ் பேஜ்க்கு ரீடைரக்ட் பண்றதுக்கு நான் இங்க வச்சிருக்கேன். சரிங்களா? இவ்வளவுதான் இதுல இருக்கிறது. புரிஞ்சுதா? சோ நம்மளோட டேட்டா அங்க மெயினா வந்து இங்க ஃபார்ம் கலெக்ஷன் இருக்கும். நம்மளோட மாடல் கிளாஸ் நேம் இங்க நீங்க கொடுக்கணும். அதை மறந்துடாதீங்க. சோ நீங்க இங்க யூஸ் பண்ணி இதான் பாராமீட்டர்ஸ். சரிங்களா? பாராமீட்டர் எப்படி டிக்ளேர் பண்றது, பாராமீட்டர்ஸ்க்குள்ள பாராமீட்டர் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுதான் இப்போ இங்க மாடல் கிளாஸ் தான் நம்ம பாராமீட்டரை டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஓகே, இப்ப எடிட்டுக்கு போயிடலாம். எடிட் காப்பி பேஸ்ட் பண்ணிடலாமா? பண்றேன். எரர் காட்டுச்சு இல்லையா? சோ பில் பண்ணா எரர் இருந்தா சொல்லும் என்ன எரர் சொல்லிட்டு.
எல்லாம் கரெக்டா இருக்கு. காப்பி பேஸ்ட் பண்ணா எரர்னு காட்டுது போல. ஐ திங்க் சோ. லைன் பை லைன் அடிச்சோம்னா எரர் காட்ட மாட்டேங்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். SQL command dot parameters dot சேம் அதேதான், add with value open parenthesis. இங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், அங்க parameter name கொடுப்போம். so add என்னோட parameter என்ன அங்க இருந்தது, emp name. நீங்க போயிட்டு ஸ்டோர் ப்ரொசீஜர் ஓபன் பண்ணி parameter நேம் பார்த்து காப்பி பண்ணுங்க, அப்படியே போடாதீங்க. எம்ப்ளாயி மாடல் டாட், நீங்க டாட் வச்சீங்கனாலே உங்களுக்கு வந்துருவாங்க என்ன பேர் இருக்குன்னு, emp name செமிகோலன். சோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி உள்ள parameters names மட்டும் மாத்திக்கிறேன். எவ்ரி டைம் ஃபுல்லா டைப் பண்ண டைம் ஆகும். நெக்ஸ்ட் கான்டாக்ட் நேம், கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், சிட்டி, joining date, I think project okay. Oh. So project அடுத்து role and department. Okay. காப்பி பேஸ்ட் பண்றது ஏன்னு தெரியல, ரெட்ல காட்டுது. நீங்களுமே காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஏன் ரெட்ல காட்டுதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆச்சா நீங்க பார்த்து டைப் பண்ணி, உங்களுக்கு டைப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்குமே புரியும் எப்படி ரன் ஆகுது. ஸோ டாட் அட்ரஸ், டாட் வச்சாலே உங்களுக்கு என்னவோ அது காட்டும். சிட்டி, மாடல் நம்மளோட கிளாஸ் நேமோட ஆப்ஜெக்ட் நேம் இது, ஓகேங்களா. ஜாயினிங் டேட் டாட் project name dot role name dot department. ஓகே, எஸ், நம்ம எதெல்லாம் காப்பி பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் அங்க காட்டுது. அப்படி அப்படியே காப்பி பண்ணி கொண்டு பார்க்கலாம், அப்போ காட்டுதா. ஜஸ்ட் நீட்டா இருக்கிறதுக்காக நான் ஸ்கிரீன் சொல்றேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. காப்பி பண்ண போட்டு எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஓகே, கலெக்ஷன் டாட் ஓப்பன் parenthesis semicolon SQL command dot execute non-query parenthesis semicolon SQL connection dot close parenthesis semicolon. So execute enter.
இருக்கிறதுதான் அதுவும். பட் ஏன் அது எரர் காட்டுதுன்னு தெரியல. சோ நான் டைப் பண்ணிட்டேன். ஓ, நான் எல்லாமே அப்படிதான் டைப் பண்ணணுமா? காப்பி பேஸ்ட் பண்ணா எரர் காட்டுமா? சரி, ஓகே, பாத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்ப எடிட்டோடது பாத்துடலாம். எம்ப்ளாயி மாடல், எம்ப்ளாயி மாடல். சோ இங்க நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். சேம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சேம். செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் மட்டும் நம்ம பார்த்து கொடுத்துருக்கோம். எடிட்டுக்கான ஸ்டோர் ப்ரொசீஜர் என்ன இருக்கு? எம்ப்ளாயி அப்டேட். சோ எம்ப்ளாயி அப்டேட் கரெக்டா இருக்கு. அது கரெக்டா கொடுத்துட்டோம். தேர்ட் அண்ட் ஃபோர்த் அவ்வளவுதான். பாராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க நான் ஐடிவே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஏன் நான் ஐடின்னு கொடுத்துருக்கேன்? இஎன்பி ஐடி தான் நம்ம நேம். மாடல் கிளாஸ்லயுமே இஎன்பி ஐடி தான் கொடுத்துருக்கோம். ஸ்டோர் ப்ரொசீஜர்லயும் இஎன்பி ஐடி தான். காலம் கிரியேட் பண்ணும்போது இஎன்பி ஐடி தான். இங்க ஏன் நான் ஐடி கொடுத்துருக்கேன்? இஎன்பி ஐடி கொடுக்கலாம்ல அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரிமைனிங் எல்லாமே சேம். இஎம்பி நேம், ஆப்ஜெக்ட் நேம் டாட் எல்லா நேமே வச்சு வச்சிருக்கேன். இங்க மட்டும் நான் ஏன் ஐடி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சோ எடிட் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் இது வந்து இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்ஹெச்டிஎம்எல். சரிங்களா? இது என்ன பேஜ்? இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்ஹெச்டிஎம்எல் பேஜ். ஓகேங்களா? HTML பேஜ். இங்க இப்போ நான் என்ன கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்ப நாங்க கொடுத்திருக்கல ஐடின்னு சொல்லிட்டு ஒண்ணு. இங்க நான் சாரி ஐடி ஈக்குவல் டு ஐட்டம் டாட் என்னோட நான் இஎம்பி ஐடி தானே கிரியேட் பண்ணேன். பிரைமரி கீ இப்படி கொடுத்தா இங்க ஐடின்னு கொடுத்து இஎம்பி ஐடிய இந்த ஐடிக்கு நான் பாஸ் பண்றேன். எங்க இருக்கு இது? இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் பேஜ்ல நேவிகேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பேஜை வந்து நான் பில்ட் பண்ணி காட்டுறேன். பில்ட் பண்ணிட்டு டீபக் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் அங்க என்னென்ன பட்டன்ஸ் இருக்கு, எப்படி வந்தது. அப்போ உங்களுக்கு புரியும் நான் இங்க ஏன் இந்த ஐடி இங்க பாஸ் பண்ணிருக்கேன், இந்த ஐடின்ற நேம் அங்கேயே வச்சிருக்கேன். ஒருவேளை இங்க இஎன்பி ஐடின்னு வச்சுட்டோம்னா, இங்கேயுமே நம்ம இஎன்பி ஐடின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? இங்க நான் ஐடின்னு இங்க செட் பண்றதுனால இங்க ஐடிக்கான வேல்யூ நான் ஐடின்னு கொடுத்துருக்கேன். அதே போல இங்க பாருங்க இந்த ஐடின்னு கொடுத்துருக்கேன். ஐடியை வச்சுதான் டேட்டாவை எடுக்க போறேன். அதனால இந்த ஐடி ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் கொடுத்துட்டு அந்த ஐடிக்கு தான் இங்க நான் கொடுத்துருப்பேன் இஎம்பி ஐடி. இங்க ஏன் இஎம்பி ஐடி கொடுத்துருக்கேன்னா, இது ஸ்டோர் ப்ரொசீஜர்ல இருக்க பேராமீட்டரோட நேம். இது எனக்கு யூசர் கிட்ட இருந்து வரப்போற டேட்டா வந்து ஐடியில பாஸ் பண்ணி இங்க கொண்டு வரேன். இங்க ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் பண்ணுவோம் நம்ம. பிகாஸ் ஐடியை பாஸ் பண்ணி இருக்கிற டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணி ஸ்டோர் ப்ரொசீஜர்ல இருந்து அப்புறம் டேட்டாவை வியூ பண்ணி பார்த்துதான் நம்ம அந்த ஐடியை வச்சுதான் நம்ம இங்க அப்டேட் பண்ணுவோம் எல்லாத்தையுமே. சரிங்களா? அதனால இங்க ஐடி கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இண்டெக்ஸ்ல வந்து நான் இங்க ஐடின்னு கொடுத்துருக்கேன். என்னோட இஎம்பி ஐடியை ஐடின்ற வேரியபிளுக்கு பாஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த ஐடியை தான் இங்க நம்ம ரெஃபர் பண்ணி டேட்டாவை யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகேவா? டன். இப்போ அதே போல டெலிட்டுக்குமே சேம் ப்ராசஸ் தான். மீதி ஸ்டெப்ஸ் எல்லாமே காமன். ஓகேவா? சோ டெலிட். டெலிட்ல என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஓகே, இங்க வந்து நான் என்னுடைய எம்ப்ளாயி மாடல் வச்சுக்கிறேன். கலெக்ஷன் ஃபார்ம் கலெக்ஷன் எடுத்துட்டு
ஏஎம்பி மாடல் எம்ப்ளாயி மாடல் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ட் ஐடியில வச்சிருக்கேன். இங்கேயுமே நான் ஐடி கொடுத்துருக்கேன். பிகாஸ் இண்டெக்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. எடிட்டுக்கு இருக்கு, டீடைலுக்கு இருக்கு, டெலிட்டுக்கு இருக்கு. சோ இந்த 3 இடத்துலயுமே நம்ம ஐடின்றதை யூஸ் பண்ண போறோம். இங்க நான் ஐடின்னு கொடுப்பேன். கொடுக்கறதுனால அங்க நான் ஐடின்னு என்னோட இஎம்பி ஐடி நான் ஐடின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஐட்டம் டாட் இஎம்பி ஐடி. எது எதுக்கு சேஞ்ச் பண்றேன்? எடிட்டுக்கு, டீடைல்ஸ்க்கு, டெலிட்டுக்கு 3த்துக்கும் சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு இப்படி ஐடி எல்லாம் வைக்க தேவை, எனக்கு சேம் நேம் தாங்க வேணும் அப்படின்னா இங்க இஎம்பி ஐடியிலே கொடுத்துட்டு அந்த இஎம்பி ஐடி அங்க நேம் வைப்போம் நம்ம. எக்ஸாம்பிள் இஎம்பி ஐடி இப்படி வச்சுட்டுனா இஎம்பி ஐடி நீங்க நான் கொடுத்துட்டுனா எதுக்கு கொடுத்தேன்? இஎம்பி ஐடி எடிட்டுக்கு கொடுத்தேன். சோ எடிட் எங்க? இங்க இங்க போயிட்டு இஎம்பி ஐடி, அதே போல இங்கேயுமே இஎம்பி ஐடின்னு மாத்திடுவேன். புரியுதுங்களா? நான் ஏன் அங்க ஐடி எப்படி யூஸ் பண்ண இந்த ப்ராசஸ் தான் எல்லாத்துலயும் பண்ணிருக்கேன். ஓகே, டெலிட்ல என்னெல்லாம் இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் SQL கனெக்ஷன் பண்ணிருக்கேன், கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். அடுத்து SQL கமெண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். இங்க எம்ப்ளாய் இது என்னதுக்கானது? டெலிட். சாரி, இதுதான் டெலிட் ஒன். சோ ஃபர்ஸ்ட்ல SQL கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் கொடுக்க போறேன். ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் என்ன என்னோடதுல? டெலிட் எம்ப்ளாயி. அண்ட் தென் இங்க நான் ஐடியா வச்சு மட்டும் தான் டெலிட் பண்ண போறேன். ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணும்போது கூட நான் ஐடி மட்டும் தான் யூஸ் பண்ணிருந்தேன். ஞாபகம் இருக்கா? டெலிட் கொரி யூஸ் பண்ணும்போது மேல வந்து நான் பாராமீட்டர்லயும் ஐடி செக்ஷன் எம்பி ஐடி மட்டும் தான் கொடுத்திருப்பேன். கீழே வேர் கண்டிஷன்லயும் இஎம்பி ஐடி மட்டும் தான் கொடுத்திருப்பேன். வேற எந்த காலமுமே அங்க நான் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். வேற எந்த பாராமீட்டருமே அங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். அதே மாதிரிதான் இங்கேயுமே எந்த காலம்ஸோ எந்த பாராமீட்டரோ எதுவுமே இஎம்பி ஐடி மட்டும் போதும். இதை பாஸ் பண்ணி அவங்களோட டேட்டா மொத்தத்தை டெலிட் பண்றோம். முடிஞ்சு போச்சு. இது ஓபன் பண்றது, எக்ஸிக்யூட், இது எல்லாமே வந்து டிஎம்எல்கான ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எக்ஸிக்யூட் நான் குறி கமெண்ட் காமனா போயிட்டு இருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டு கனெக்ஷன். சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீடைரக்ட் டு இண்டெக்ஸ் பேஜுக்கு போயிடணும்னு சொல்லியிருக்காரு நான். சரிங்களா? ரீடைரக்ட் டு இண்டெக்ஸ். இப்போ நம்ம டிஎம்எல் பார்த்துட்டோம். டிஎம்எல் என்னென்ன இருக்கு? இன்சர்ட், அப்டேட், டெலிட் 3 பார்த்துருக்கோம். இப்போ டிக்யூல் பார்க்க போறோம். டிக்யூல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் சொல்லுங்க. அதாவது 3 போஸ்ட் பார்த்துட்டோம், 5 கெட் பார்க்க போறோம். இப்போ என்னென்ன 5 கெட் இருந்தது சொல்லியிருந்தேன்? ஒரு இண்டெக்ஸ், ஒரு டீடைல்ஸ். மீதி எல்லாமே டீடைல்ஸ் தான் வரும். கெட் 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 சொல்றோம்ல, அது எல்லாமே வந்து டீடைலோட கோடு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ ஒரே கோட நிறைய இடத்துல யூஸ் பண்ண போறோம். டீடைல்ஸ்னா என்ன? ஒருத்தவங்க ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணி அவங்களோட டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி செக் பண்ண போறது. இங்க எழுத போற டீடைல் கோடு தான் கிரியேட்டுக்கு நம்ம எழுத மாட்டோம். ஏன்னா கிரியேட் வந்து எம்டியா இருக்கும்ல, ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்ண போறோம். கிரியேட்டோட கெட்ல எந்த லாஜிக்குமே எழுத மாட்டோம். எடிட்டோட கெட்டு, அப்புறம் டெலிட்டோட கெட். சோ டெலிட்டோட கெட், எடிட்டோட கெட் அண்ட் டீடைல், இது 3த்துக்குமே ஒரே கெட் தான் யூஸ் பண்ண போறோம். அந்த கெட் என்ன? ஷோ ப்ரொசீஜர்ல என்ன நேம் இருக்கு அதுக்கு கெட்டுக்கு நமக்கு? சோ எம்ப்ளாயி டீடைல்னு சொல்லி வச்சிருக்கோம். சோ இந்த எம்ப்ளாயி டீடைலுக்கான ADO.NET கோட் எழுத போறோம். ஒரே கோடு ரிப்பீட்டா எல்லா கெட்டுக்கும் போடாம காமனா ஒரு இடத்துல அந்த கோடை போட்டுட்டு அதை வந்து இப்ப எல்லா இடத்துக்கும் நம்ம கால் பண்ணிப்போம். அது எப்படின்னு பாக்கலாமா? சோ இங்க கேட்ச்குள்ள என்னெல்லாம் எழுதணும்னு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இது முடிச்சிடலாம். இது முடிச்சுட்டு நான் கேட்ச் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுல உங்களுக்கு சொல்லி தரேன். டைம் ஆயிடுச்சுன்றதுனால நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ எல்லா ஆக்ஷன் மெத்தடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரைவேட்டா ஒரு மெத்தட் நான் எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட். சோ அந்த மெத்தட் நான் எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன் பாருங்க. மெத்தட் கிரியேஷன். சோ ஃபர்ஸ்ட் நான் பிரைவேட் வச்சுட்டேன். சோ நான் இங்க மட்டும் தான் அக்சஸ் பண்ண போறேன், வேற எங்கேயும் அக்சஸ் பண்ண மாட்டேன். இந்த கண்ட்ரோலர்ல தான் அக்சஸ் பண்ணிக்க போறேன். சோ பிரைவேட் வச்சுட்டு எம்ப்ளாயி மாடல். இந்த எம்ப்ளாயி மாடல்ன்றது தான் ரிட்டர்ன் டைப். ரிட்டர்ன் டைப் குட் பி எனிதிங். ரெக்கமெண்டட் ஆக்ஷன் ரிசல்ட் சொல்லியிருந்தேன். மத்த எல்லா இடத்துலயுமே ஆக்ஷன் ரிசல்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். இங்கேயே நான் வேற என்னோட மாடல் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கேன். மாடல் கிளாஸ் இட்ஸ் ஆல்சோ ஏ ஆப்ஜெக்ட் இல்லையா? சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? சோ லிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா? சோ அதனால அதையே நான் ரிட்டர்ன் டைப்பா இங்க நான் யூஸ் பண்ணிட்டேன். என்னோட மாடல் கிளாஸ் நேம் என்ன? எம்ப்ளாயி மாடல்.
அதுதான் இப்ப நான் இங்க என்னோட ரிட்டர்ன் டைப்பை யூஸ் பண்ணிருக்கேன் எம்ப்ளாயி மாடல் சொல்லிட்டு. நேம் பாத்தீங்கன்னா கெட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் நான் ஒரு நேம் வச்சிருக்கேன். ஐடென்டிஃபை எனி நேம் நம்ம கொடுக்கலாம் இல்லையா, வாட் எவர். சோ கெட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் வச்சுட்டு என்னோட டேட்டா வந்து நான் ஐடியை வச்சுதான் வந்து டிபில இருந்து ரெட்ரீவ் பண்ண போறேன். சோ எனக்கு வந்து கலெக்ஷன் எல்லா கலெக்ஷன். சோ கெட்டோட ஸ்டோர் ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துரலாம். பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் ஏன் இங்க வெறும் இன்ட் ஐடி மட்டும் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. கெட்டோட ஸ்டோர் ப்ரொசீஜர் எம்ப்ளாயி டீடைல். சோ ஸ்டோர் ப்ரொசீஜரை பார்க்கணும்னா எஸ்பி ஹெல்ப் டெக்ஸ்ட் போட்டு ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் கொடுத்தீங்கன்னா அது ஸ்டோர் ப்ரொசீஜரை நமக்கு காட்டும். என்னோட ஸ்டோர் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பாருங்க. create proc employee details at empid data type as இப்படிதானே தாண்டா இருந்தது. begin select குறி இருக்கும், where condition end. சாரி. ஓகே. சோ இங்க நான் என்னோட இஎம்பி ஐடின்ற பேராமீட்டர் மட்டும் தான் இங்க நான் அவனுக்கு சென்ட் பண்ணிருக்கேன். இங்கேயுமே பாருங்க கண்டிஷன்லயுமே இஎம்பி ஐடி வச்சு மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஒருத்தவங்களை ஸ்பெசிபிக்கா ஒருத்தவங்களோட டேட்டா. அதனால எனக்கு மத்தவங்க எந்த பேராமீட்டருமே நான் யூஸ் பண்ணல, மத்த எந்த காலம் நேமே நான் யூஸ் பண்ணிக்கல. சோ அதனால என்னோட மாடல் கிளாஸ் அங்க எனக்கு தேவையில்லை. மாடல் கிளாஸோட நேம் இங்க எம்ப்ளாயி மாடல் அங்க எழுதிருந்தேன் இல்லைங்களா, நிறைய பேராமீட்டர்ல செக்ஷன்ல பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி மாடல் கூட அதோட ஆப்ஜெக்ட் நேம் போட்டிருப்பேன், கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணிருப்பேன். பட் இங்க சிங்கிள் ஐடியை வச்சுதான் நான் பாஸ் பண்ண போறேன்றதால வெறும் இன்ட் ஐடின்னு மட்டும் நான் கொடுத்திருப்பேன். அதே மாதிரி பேராமீட்டர் செக்ஷன்லயுமே இன்ட் ஐடி மட்டும் தான் கொடுத்திருப்பேன். இங்க பாருங்க இது வந்து யூஸ் பண்ண போது டிக்யூஎல் ஆபரேஷன் நம்ம பண்ண போறோம். டிக்யூஎல் ஆபரேஷன் எப்படி பண்ணிருக்கேன், என்னென்ன பண்ணிருக்குன்னு பாக்கலாமா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சேம் தான். இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணிருக்கீங்க. எம்ப்ளாயி மாடல் OBJ எம்ப்ளாயி மாடல் ஈக்குவல் டு நியூ எம்ப்ளாயி மாடல் parenthesis செமிகோலன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இங்க நான் பண்ணிருக்கேன். சோ இங்க எம்ப்ளாயி மாடல் கீழ ஆப்ஜெக்ட் நேம் டாட் பாராமீட்டர் நேம் நாங்க யூஸ் பண்ண போறோம் இல்லைங்களா, அதனால நான் ஃபர்ஸ்ட் மேலேயே கிரியேட் பண்ணிட்டேன். இது கனெக்ஷன் ஸ்ட்ரிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்டெப் பாருங்க. செகண்ட் ஸ்டெப் கமாண்ட் SQL கமாண்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணிட்டு கமாண்ட் டெக்ஸ்ட்ல ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் கொடுத்திருக்கேன். ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் கரெக்டா இருக்கா? எம்ப்ளாயி டீடைல் தானே என்னோட ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம். எப்பவுமே கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, தப்பா இருந்தா நமக்கு டேட்டா பைண்ட் ஆகாது. சோ கரெக்டா இருக்கு. சோ இந்த ஐடியை தான் நான் வந்து பேராமீட்டர் வச்சு சென்ட் பண்றதுக்கும் ஐடி தான் யூஸ் பண்ண போறேன். அங்க இருந்து ரெட்ரீவ் ஆகி எடுத்துட்டு வர்றதுக்கும் ஐடி தான் யூஸ் பண்ணிக்க போறேன் இல்லையா. சோ பேராமீட்டர் ஐடி வச்சுதான் என்னோட டேட்டாவே நான் சென்ட் பண்ண போறேன். அதை வச்சுதான் டேட்டாவை எடுத்துட்டு வர போறதுனால இங்க நான் பேராமீட்டர் செக்ஷன்ல ஐடி கொடுத்துருக்கேன். இங்க நீ பேராமீட்டர் செக்ஷன்ல என்னெல்லாம் வேல்யூ கொடுப்பீங்களோ அதுக்கு எல்லாமே இங்க நீங்க எழுதணும். இந்த ஐடி மட்டும் நான் கொடுத்துருக்கேன் மேல, அதனால இங்க நான் ஐடி யூஸ் பண்ணிருக்கேன் பேராமீட்டர் செக்ஷன்ல. SQL command parameters dot add with value empid comma id. இங்க ஏன் ஐடி கொடுத்தேன்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டீடைலுக்கு எடிட்டுக்கு டெலிட்டுக்கு நான் ஐடிக்கு என்னோட வேல்யூ பைண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஓபன் பண்ணிக்கிறேன். இது டிக்யூஎல் ஆபரேஷன்ன்றதுனால எக்ஸிக்யூட் நான் கொரி இல்லாம எக்ஸிக்யூட் ரீடர் யூஸ் பண்ணிருக்கேன். எக்ஸிக்யூட் ரீடர் என்ன சின்டாக்ஸ்? SQL data reader OBJ SQL data reader equal to SQL command dot execute reader. இதுதான் வந்து சின்டாக்ஸ் இல்லையா. சின்டாக்ஸ் எழுதிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் சிக்ஸ்த் ஸ்டெப் என்ன பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் if OBJ SQL command dot has rows இருக்கான்னு செக் பண்றோம். இருந்ததுன்னா while OBJ SQL data reader dot read அந்த டேட்டாவை ரீட் பண்ணிக்கோன்னு சொல்றோம். ரீட் பண்ணி இப்ப டேட்டாவெல்லாம் எப்படி பைண்ட் பண்ண போகுதுன்னு பாக்கலாமா. எம்ப்ளாயி மாடல்ன்றதா நம்மளோட ஆப்ஜெக்ட் நேம், உள்ள வர பாராமீட்டர் நேம், இஎம்பி ஐடி. இது வந்து நாங்க பாருங்க இன்ட் டாட் பாஸ் யூஸ் பண்ணிருக்கேன் பிகாஸ் இஎம்பி ஐடி வந்து இன்டிஜர். இங்க ஆப்ஜெக்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுது டாட் டு ஸ்ட்ரிங்கா சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்ட்ரிங் வந்து இன்டிஜருக்கு பைண்ட் பண்ண முடியாது இல்லையா. சோ இங்க நம்ம டைப் காஸ்டிங் பண்ணிருக்கோம். சோ இந்த ஸ்டெப் மட்டும் டைப் காஸ்டிங்கான ஸ்டெப் சரிங்களா. SQL டேட்டா ரீடர் இங்க பாராமீட்டரோட நேம் எழுதிட்டு இஎம்பி ஐடி கொடுத்துட்டு டாட் டு ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கோம். சோ அதே சேம் ப்ராசஸ் தான் எல்லா காலம்ஸ்க்குமே இங்க நான் யூஸ் பண்ணிருக்கேன். இஎம்பி ஐடி நேம் கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் சிட்டி ஜாயின் டேட் எல்லாத்துக்குமே நான் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா.
ஓகே. சோ அண்ட் தென் வந்து நான் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்க ஸ்மால் இருக்கு, அதை நான் பி கேப்சல்ல மாத்திடுறேன். சோ இங்க நான் மாத்தினா எல்லா இடத்துக்கும் நான் சேஞ்ச் பண்ணுவேன். கேப்சல்ல இருக்கும். ஓகே, இங்க எல்லாம் கரெக்டா ஆயிடுச்சு. பட் அந்த மாடல் கிளாஸ் வச்சுதானே என்னோட HTML CSHTML எல்லாமே ஜெனரேட் ஆச்சு. அப்ப அங்கேயுமே ஸ்மால்ல இருக்கும்ல, அப்ப நம்ம அங்கேயுமே சேஞ்ச் பண்ணிடணும். சோ நம்ம ஒரு சேஞ்ச் எங்கன்னா பண்ணோம்னா அதை கரெக்டா எல்லா இடமும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லா இடமே இங்க பாருங்க, நமக்கு எதாவது எரர் இருந்தா ரெட்ல காட்டும். அதை வச்சு ஈஸியா நம்ம அந்த இடத்த போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கு கண்டுபிடிச்சு சேஞ்ச் பண்ணிடலாம் குயிக்கா. அது எங்க இருக்குன்னு போய் தேடி கிடக்க தேவை. ஓகே, எல்லா இடமும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். சோ இதுதான் டீடைலுக்கான லாஜிக். எப்படி எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். இன்ட் ஐடின்னு சொல்லியிருக்கேன். ஐடி வழியா தான் பேராமீட்டர் டேட்டா வரப்போகுது பேராமீட்டர்ல. சோ இங்க நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணிருக்கேன். எம்ப்ளாயி மாடல் கிளாஸ்க்கு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் கொடுத்துருக்கேன். அங்க பேராமீட்டர்ல நான் EMP ஐடி கொடுத்துருக்கேன். இங்கேயுமே பேராமீட்டர் செக்ஷன்ல EMP ஐடி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இது ஈக்குவல் ஆபரேஷன் இருந்தாலும் எக்ஸிக்யூட் ரீடர் யூஸ் பண்ணிருக்கேன். எக்ஸிக்யூட் ரீடர் யூஸ் பண்ணா அதை மாடல் கிளாஸ் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? சோ மாடல் கிளாஸ் ஸ்டோர் பண்றதுக்காக இந்த 6 ஸ்டெப் ஃபாலோ பண்ணிருக்கேன். முடிச்சுட்டு கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம். இது டேட்டா டீடைல்ஸ். இந்த கெட்ட எல்லா லாஜிக்குமே இதே கெட் தான் போட்டிருப்போம் நம்ம. ஓகேவா? எந்தெந்த லாஜிக் கெட்டு போட்டிருப்போம்? இந்த டீடைலுக்கு எழுதியிருப்போம், எழுதுனா இந்த டீடைல் எழுதணும். அடுத்து எடிட்டுக்கு எழுதியிருப்போம், இந்த எடிட்டுக்குள்ள எழுதியிருப்போம். அப்புறம் டெலிட்டுக்குமே எழுதியிருப்போம். 3 இடத்துல இந்த ஒரே லாஜிக் ரிப்பீட் பண்றதுக்கு பதிலா காமனா ஒரு இடத்துல போட்டுட்டு அது ஈஸியா கால் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனாலதான் காமனா ஒரு பிளேஸ்ல நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சோ அதை அப்படியே ஈஸியா கால் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா அதை எல்லா இடத்துலயும் கால் பண்ண போறேன். சோ எப்படி கால் பண்றோம் பாத்துடலாமா? எம்ப்ளாயி மாடல் கிளாஸ், என்னோட மாடல் கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அதுக்கான ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கெட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த கெட் எம்ப்ளாயி டீடைல்ஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க கொடுத்திருக்க நேம் பிரைவேட்டா நம்ம ஒரு ஆக்ஷன் மெத்தட் எழுதியிருக்கோம்ல, அதோட நேம் கெட் எம்ப்ளாயி டீடைல்ஸ். அந்த கெட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் தான் இப்ப நான் இங்க கால் பண்றேன். என்னன்னு எப்படி கால் பண்ணிருக்கேன்? சோ கெட் எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல இருக்க ஐடியை வச்சு வேல்யூ எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் மாடல் கிளாஸ்ல நான் ஸ்டோர் பண்ண போறேன். மாடல் கிளாஸோட ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணிப்பேன். இந்த மாடல் EMP மாடல் இருக்கு இல்லைங்களா, அதை நான் ரிட்டர்ன் வியூக்கு ரிட்டர்ன் பண்றேன். அப்பதான் வந்து டேட்டா வந்து ரிட்டர்ன் ஆகும். அதனால அதை நான் இங்க ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஆக்ஷன் ரிசல்ட் கொடுத்து ரிட்டர்ன் வியூ கொடுத்துருக்கோம். ரிட்டர்ன் வியூக்கு டேட்டா அனுப்பணும்ல. இங்க ரிட்டர்ன் நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா டேட்டா, அப்புறம் வியூக்கு எப்படி டேட்டா போகும்? அதனால அங்க நான் என்னோட மாடல் ஆப்ஜெக்ட் எம்ப்ளாயி மாடல்ல தான் என்னோட டேட்டாலாம் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணி, அதாவது டீபக் பண்ணும்போது ஸ்டோர் ஆகும். அதை நம்ம வியூக்கு சென்ட் பண்றது இங்க நம்ம அதை கொடுத்துருப்போம். சேம் இந்த லைனையே தான் எல்லாத்துக்கும் இப்ப நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஒரு லைனை டீடைல்ஸ் போட்டுட்டுனா அடுத்து கிரியேட்டுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ எடிட்டுக்கு போலாம். எடிட்ல பாருங்க, எம்ப்ளாயி மாடல் ஈக்குவல் டு கெட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஐடி. இந்த எம்ப்ளாயி மாடலுக்கு இப்ப என்னோட டேட்டா எல்லாம் வரும்போது அதை வியூக்கு ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஓவர். இதையே இப்ப டெலீட்டுக்கும் போட போறோம்.
இப்போ ஒண்ணு இடத்தையும் போய் நம்ம லாஜிக் எழுதிட்டு இல்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரே இடத்துல பிரைவேட்டா போட்டுட்டு இதை கால் பண்ணிட்டோம், முடிஞ்சது. இப்போ இண்டெக்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ணணும் இன்னும். சோ இண்டெக்ஸ்க்குமே சேம் ப்ராசஸ் தான், ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கும். இங்க கலெக்ஷன் ஆஃப் டேட்டா கொண்டு வர போறோம்ல நம்ம. சோ ஒரு டேட்டா எடுத்துட்டு வர்றதுக்கு அப்படியே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். நம்ம அப்படியே நம்மளோட மாடல் கிளாஸ் நேம் சொல்லி அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். இப்ப கலெக்ஷன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கலெக்ஷன்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? நார்மலா கலெக்ஷன் ஆஃப் வேல்யூ வேணா லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி மாடல், அதுக்கு ஒரு ஐடென்டிஃபையர் ஈக்குவல் டு நியூ லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி மாடல் parenthesis செமிகோலன். ஓகே, இப்ப நம்ம பார்க்கலாமா? சோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் கொண்டு வர போறோம். எல்லா டேட்டாவும் யூஸ் பண்ண முடியும். சிங்கிள் டேட்டாக்கு பதிலா கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் யூஸ் பண்றது லிஸ்ட் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இங்க ஆல்ரெடி நம்ம இண்டெக்ஸ் வந்து லிஸ்டோட வேலை தான் பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்கேன். கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் கொண்டு வரதை விட இங்க இண்டெக்ஸ் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கேன். சோ அதனால இங்க நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ண போறோம். அது எப்படி யூஸ் பண்ணிருக்கோம்னு பாக்கலாமா? லிஸ்ட், இது வந்து லிஸ்டுக்கான சின்டாக்ஸ். லிஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். லிஸ்ட் ஆஃப் டேட்டா டைப் கொடுக்கும். இந்த டேட்டா டைப்ல நம்மளோட மாடல் கிளாஸோட நேம் கொடுத்துருக்கேன். லிஸ்ட் ஆஃப் டேட்டா டைப் என்ன? நம்மளோட மாடல் கிளாஸ் எம்ப்ளாயி மாடல். அதுக்கு ஒரு பேர் வந்து எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கேன், ஐடென்டிஃபையர் ஈக்குவல் டு நியூ லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி மாடல் parenthesis செமிகோலன். லிஸ்டோட ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஃபர்ஸ்ட் லைன். சரிங்களா? அடுத்து நம்ம எம்ப்ளாயி மாடல் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி மாடல் ஈக்குவல் டு நல்னு கொடுத்துருக்கேன். நீங்க எம்ப்ளாயி மாடல் ஈக்குவல் டு நியூ எம்ப்ளாயி மாடல் parenthesis செமிகோலன் கொடுக்கலாம், நல்னு கொடுக்கலாம். நல் எதுக்கு கொடுக்குறோம்? நியூ எம்ப்ளாயி மாடல் parenthesis எது கொடுக்குறோம்னா மெமரி கிரியேட் பண்றதுக்காக தான் வந்து நியூன்னு சொல்லி நம்ம இந்த சைட் எழுதுறது வந்து அது வந்து ஒரு மெமரி கிரியேட் பண்ணும். நமக்கு ஏதோ டேட்டா ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு ஒரு மெமரி கிரியேட் பண்றதுக்கு தான் ஈக்குவல் டு சொல்லி நியூ சொல்லி நம்ம கிளாஸ் நேம் சொல்லி க்ளோஸ் பண்ணுவோம். சோ இந்த இடத்த நான் எனக்கு எந்த டேட்டாவும் நான் இப்ப கொடுக்க போறது இல்ல, ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் மட்டும் வேணும் அப்படின்றதுனால இந்த ஸ்டெப் நல் போட்டிருக்கேன். சோ எனக்கு எப்ப நான் டேட்டாஸ் எல்லாம் கொடுத்து மெமரி கிரியேட் பண்ண தேவைப்படுதோ அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுவேன். அது எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். சோ இது 2 ஸ்டெப் தான் இங்க ஆட் பண்ணிருக்கேன் எக்ஸ்ட்ரா, வேற எதுவுமே பண்ணல. அடுத்து சேம் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. செகண்ட் ஸ்டெப் பாருங்க, ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடலாம். லிஸ்ட் எம்ப்ளாயி கரெக்டா இருக்கான்னு பாத்துடலாம். லிஸ்ட் எம்ப்ளாயி தான் நம்ம கொடுத்துருக்கோம். செகண்ட் ஸ்டெப்பும் கரெக்டா இருக்கு. தேர்ட் வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஓபன் பண்றோம். ஃபோர்த் ஸ்டெப்புமே எக்ஸிக்யூட் பாராமீட்டர் நான் இங்க கொடுக்கல. ஃபோர்த் ஸ்டெப் எங்க போச்சுன்னு பாருங்க, பாராமீட்டரே இதுல இல்ல. ஏன் இல்ல? பிகாஸ் நான் இங்க பாராமீட்டர் செக்ஷனே எதுவுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். அதனாலதான் நான் அங்க பாராமீட்டர் செக்ஷன் எதுவுமே கொடுக்குறேன். செக் பண்ணிடலாமா பாராமீட்டர் யூஸ் பண்ணிருக்கோமா இல்லையான்னு? பாருங்க, கிரியேட் ட்ராப் லிஸ்ட் எம்ப்ளாயி as begin select start from employee list end. அவ்வளவுதான். இங்க பாராமீட்டர் எதனா கொடுத்துருக்கனா? எதுவுமே கொடுக்கல. சோ ஆப்வியஸா அங்க நான் பாராமீட்டர் கொடுக்கலன்னு போது இங்க எனக்கு பாராமீட்டர் செக்ஷன் தேவைப்படல. அதனால ஃபோர்த் ஸ்டெப் போயிடு இல்ல. அப்ப ஃபிஃப்த் ஸ்டெப் வந்திருக்கு எக்ஸிக்யூட் ரீடர் ஈக்குவல் ஆபரேஷன்றதால இங்க ஃபிஃப்த் ஸ்டெப் கொடுத்துரு எக்ஸிக்யூட் ரீடர் கொடுத்துருக்கேன். ரீடர் கொடுத்தா ஆப்வியஸா சிக்ஸ்த் ஸ்டெப் வாங்குற மெமரி நம்ம மாடல் கிளாஸ்ல பைண்ட் பண்ணோம் இல்லையா டேட்டாவை. சோ டேட்டா பைண்ட் பண்றதுக்காக இங்க சிக்ஸ்த் ஸ்டெப் எழுதிருக்கோம். சிக்ஸ்த் ஸ்டெப் உள்ளதான் வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணிருக்கேன். எம்ப்ளாயி மாடல் ஈக்குவல் டு நியூ எம்ப்ளாயி மாடல் parenthesis செமிகோலன். சோ கொடுக்க போற டேட்டாவை இப்பதான் நம்ம ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ண போறோம். சோ அதனால இங்க நான் மெமரி கிரியேட் பண்ணிருக்கேன். சரிங்களா? சோ சேம் ப்ராசஸ் தான். எம்ப்ளாயி மாடல் அது ஆப்ஜெக்ட் நேம், சாரி ஆப்ஜெக்ட் மாடல் கிளாஸ், என்னோட மாடல் கிளாஸோட ஆப்ஜெக்ட் நேம் டாட் இஎம்பிஐடி அதோட பாராமீட்டர் நேம் ஈக்குவல் டு இது இன்ட்ன்றதான் இன்டர்நெட் பாஸ் சொல்லியிருக்கேன். சோ சேம் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே இங்க நான் ரிப்பீட் பண்ணிருப்பேன். ஓகேவா? சோ இப்போ என்னோட டேட்டா எல்லாமே எதுல இருக்கு? எம்ப்ளாயி மாடல்ல இருக்கு. இப்போ நான் பைண்ட் பண்ணிருக்க டேட்டா எல்லாமே எம்ப்ளாயி மாடல்ல இருக்கும். பட் இப்போ ஒருத்தவங்களோட டேட்டா வந்து எம்ப்ளாயி மாடல் வந்துடும். இப்போ லிஸ்ட் ஆஃப் வேணும்ல, நிறைய கலெக்ஷன்ஸ்ல இருக்குல்ல. சோ நான் என்ன பண்றேன்னா இனிஷியேஷன் லிஸ்டுக்கான இனிஷியேஷன் சின்டாக்ஸ் என்னன்னா ஐடென்டிஃபையர் டாட் ஆட் parenthesisக்குள்ள வேல்யூ போடுவோம். இப்போ நம்மளோட வேல்யூ எல்லாமே இதுல இருக்கு, எம்ப்ளாயி மாடல்ல இருக்கு. சோ அந்த எம்ப்ளாயி மாடலை parenthesisக்குள்ள நான் போட்டுட்டு இனிஷியேஷனுக்கான சின்டாக்ஸ் இது. ஐடென்டிஃபையர்ன்றது லிஸ்ட்டுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன் பாருங்க, எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கேன். சோ அததான் இங்க நான் கூப்பிட்டுருக்கேன். எம்ப்ளாயிஸ்
டாட் ஆட் parenthesisக்குள்ள வேல்யூ. என்னோட வேல்யூ வந்து எம்ப்ளாயி மாடல்ல இருக்கு. இது எம்ப்ளாயி மாடல், இது எம்ப்ளாயிஸ். சோ இந்த எம்ப்ளாயிஸை இப்ப நான் என்னோட வியூல ரிட்டர்ன் பண்ணி விடுறேன். எல்லாமே நீங்க ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஒர்க் ஆகும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ 8 ஆக்ஷன் மெத்தட்ஸ்க்கு தேவையானது கோட் முடிஞ்சிருக்கு. இவ்வளவுதான். சோ இது கரெக்டா ரன் ஆகுதா, கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம். பேசிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அண்ட் தென் இண்டெக்ஸ்ல போய் நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி டீடைல்ஸ்லுமே நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இண்டெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் ரெண்டுமே மறக்காதீங்க. இங்க பாருங்க, இங்க அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க கமெண்ட் பண்ணிட்டு. சோ ஐடி ஈக்குவல் டு மாடல் டாட் இஎம்பி ஐடி. என்னோட இஎம்பி ஐடியை நான் ஐடிக்கு பாஸ் பண்றேன். எதுக்கு? எடிட்டுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? இண்டெக்ஸ்லயும் டீடைலையும் இந்த டெக்ஸ்ட் இருக்கும். நீங்க பார்த்து கரெக்டா சேஞ்ச் பண்ணிக்கணும். மத்ததுல எதுலயும் இருக்காது. இங்க பாருங்க, எடிட்டுக்கு பாருங்க எதுவும் இருக்காது. எடிட்டுக்கு இருக்காது, டெலிட்டுக்கும் அந்த மாதிரி எதுவும் இருக்காது, கிரியேட்டுக்கும் எதுவும் இருக்காது. சோ டீடைல்ஸ்க்கும் இண்டெக்ஸ்க்கும் மட்டும் நீங்க அதை பார்த்து கரெக்டா சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நான் பில்ட் பண்ணிக்கிறேன். எதனா எரர் வருதான்னு செக் பண்ணிடலாம். பண்ணும்போதே எரர் வர்றதுக்கு பேரு எரர். நம்ம டீபக் பண்ணும்போது, அதாவது ரன் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும்போது வர்றதுக்கு பேரு எக்ஸெப்ஷன். சரிங்களா? பில்ட் பண்ணும்போது வர்றதுக்கான பேர் என்ன? எரர். இப்போ எரர் எதுவுமே இல்ல, பில் சக்சீட்னு வருது. சோ நம்ம டீபக் பண்ணலாம். சோ இப்பதான் டீபக் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் ரவுட்டிங் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? இப்ப எப்படி ஒர்க் ஆகுது ரவுட்டிங் செக் பண்ணலாமா? என்னோட கண்ட்ரோலர் பேர் மட்டும் நான் இப்ப காப்பி பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி கண்ட்ரோலர் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் இந்த ஐடென்டிஃபையர் நம்ம நேம் வச்சாலும் அது மட்டும் தான் காப்பி பண்ணணும். சோ எம்ப்ளாயி கண்ட்ரோலர் தான் இப்ப வேணும். நான் பில்ட் பண்றேன், டீபக் பண்றேன். பில்ட் ஆயிடுச்சு, டீபக்கும் ஆகுது. ஓகே, நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் இருக்கு. நான் எப்படி பேஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன்? ஸ்லாஷ் கண்ட்ரோலர் நேம் ஸ்லாஷ் என்னோட ஆக்ஷன் மெத்தடோட நேம் வேணும். என்னோட ஆக்ஷன் மெத்தட் இப்போ நான் இண்டெக்ஸ்க்கு போறேன். சோ இண்டெக்ஸ் இங்க வந்து காப்பி பண்ணிட்டு இப்போ எதைக்கு பேஸ்ட் பண்றேன். லோக்கல் ஹோஸ்ட் நேம் ஸ்லாஷ் கண்ட்ரோலர் நேம் ஸ்லாஷ் ஆக்ஷன் மெத்தட் நேம். ஐடி வந்து ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். இப்போ நான் இங்க பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கேன். இப்போ நான் ஹிட் பண்றேன், என்டர் கொடுக்குறேன். பாருங்க இங்க வந்து நிக்குது பாருங்க, தெரியுதா? ஒரு லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்கான சோர்ஸ் கோடோட லிங்க். சரிங்களா? சோ அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பேஜ் இப்படிதான் உங்களுக்கு வியூ ஆகும். வியூ ஆனதுக்கு அப்புறம் இங்க கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கிட்டோட பேஜ் தான் இது. சரிங்களா? லிங்க் ஷேர் பண்றாங்க, அந்த லிங்க் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. கையோட கோடுன்னு இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஜிப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து டவுன்லோட் ஆயிடும். சோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே, இது எனக்கு டவுன்லோட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, எனக்கு நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, முடியும் போது ப்ராஜெக்ட்மே லோட் ஆக மாட்டேங்குது, இதுவுமே சுத்திட்டே இருக்கு. எப்படி டவுன்லோட் பண்ணதை அன்சிப் பண்றதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆயிடுச்சு. சோ ஃபோல்டர் இருக்கிற இடத்துக்கு நான் போயிட்டேன். இத அன்சிப் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர், நான் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டர்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ, உங்க விஷுவல் ஸ்டுடியோக்கு போயிட்டு அதை எப்படி உங்க விஷுவல் ஸ்டுடியோல ரன் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே, ஓபன் ஆயிடுச்சு. ஓபன் எ ப்ராஜெக்ட் ஆர் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, இதை ரைட் கிளிக் பண்ணுங்க. நார்மலா கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் நார்மலா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பீட்ரேட் சிஸ்டம், இப்போ இப்படிதான் இந்த பாத்துலதான் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எம்ப்ளாயின்றதுதான் ப்ராஜெக்ட் இருக்குன்னா அது டபுள் டேப் பண்ணீங்கன்னா உள்ள வந்து டாட் எஸ்எல்என் சொல்லிட்டு இருக்கு. என்ன இருக்கு? ஒரு நேம் வந்து டாட் எஸ்எல்என். அதை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து உங்க விஷுவல் ஸ்டுடியோல ஓபன் ஆகும்.
சோ நீங்க அதுக்கப்புறம் பில்ட் பண்ணி டீபக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் டீபக் பண்ணி டேட்டா எப்படி பைண்ட் ஆகுது என்னன்றது எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு டேட்டா எப்படி பைண்ட் ஆகுதுன்னு தான் மெயினா நான் சொல்லி தரணும்னு பார்த்தா, பட் டைமே இல்ல. சோ நீங்க தயவு பண்ணி அதை ஸ்டெப் பை ஸ்டெப் செக் பண்ணி பாருங்க. கண்ட்ரோலர் நேம், ஆக்ஷன் மெத்தட் நேம் கொடுத்து டேட்டா எப்படி உங்களுக்கு பைண்ட் ஆகுதுன்றத பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் கோட் எல்லாமே உங்களுக்கு அந்த கிட்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோர்ஸ் கோட். சரிங்களா? இது கொஞ்சம் இந்த ஸ்லோவா இருக்கு, என்னன்னு தெரியல. வந்துருச்சு பாருங்க. சோ இப்ப எல்லா கோடுமே இப்ப எனக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அந்த நீங்க மாடல் கிளாஸ், கண்ட்ரோலர் வியூ எல்லாமே இருக்கும். நீங்க போய் லைன் பை லைன் எல்லாமே பண்ணி பாத்துருங்க, பண்ணி பார்க்கலாம். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் மேண்டேட்டரி. கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கரெக்டா கொடுத்தாதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், எல்லாம் ஒர்க் ஆகும். உங்க டிபில என்ன டிபி நேம் கொடுத்துருக்கீங்க, சர்வர் நேம் என்னன்னு பார்த்து நான் கொடுத்துருக்க கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ல நேம் எல்லாம் மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஒர்க் ஆகும். ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுக்கு அடுத்தடுத்து நிறைய .NET ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். ஸோ அதை மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.